Namaskaram. Welcome to Prabandhams and Stotrams. ஸ்ரீ திருப்பாணாழ்வார் சாதிச்ச பிரபந்தமான அமலநாதிபிரான் அப்படிங்கிறத நம்ம கத்துண்டு வரோம். ஸோ இதில் 3 பாசுரங்கள் கத்துண்டு இருக்கோம். ஸோ வழக்கம் போல அடியனுடைய பர்சனல் ப்ரேயரோட ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் தனி எண்கள் அப்புறம் கத்துண்ட 3 பாசுரங்களை எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் ஐ வில் கண்டினியூ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஆழ்வார்கள் ஆச்சாரியர் அருளை இவ்வுலகினிலே வாழ்வார்கள் தம்மிடையே பரப்பிடவே ஆழ்வானே ஞாலத்தில் அணுவின் சிறுமதியுடைய இவ்வேழைக்கு காலத்தில் அருளாயோ கார்முகிலே. எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். ராமானுஜ தயா பாத்ரம் ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். ஸ்ரீசைலேஷ தயா பாத்ரம் விபக்த்யாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம். லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்ம ருக்ம व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम्. आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना. भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान्. भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. आपादचूडमनुभूय हरिं शयानं मध्ये कवेरदुहितुर्मुदितान्तरात्मा. अद्रष्टृतां नयनयोर्विषयान्तराणां यो निश्चिकाय मनवै मुनिवाहनं तम्. காட்டவே கண்ட பாதகமலம் நல்லாடை உந்தே தேட்டரும் உதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முனியேறித்தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர்தாள் பரவினோமே. அமலநாதிபிரான் அடியார்க்கென்னையாட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார் பொழில் வெங்கடவன். நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீழ்மதிளரங்கத்தம்மான் திருக்கமலபாதம் வந்து என் கண்ணினுள்ளன ஒக்கின்றதே. அமலநாதிபிரான் அடியார்க்கென்னையாட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார் பொழில் வெங்கடவன். நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீழ்மதிளரங்கத்தம்மான் திருக்கமலபாதம் வந்து என் கண்ணினுள்ளன ஒக்கின்றதே. உவந்த உள்ளத்தனாய் உலகமளந்து அண்டமுற நிவந்த நீழ்முடியன் அன்று நேர்ந்த நிசாசரவை கவர்ந்த வெங்கனை காகுத்தன் கடியார் பொழிலரங்கத்தம்மான் அரை சிவந்த ஆடையின் மேல் சென்றதாமென் சிந்தனையே. மந்திவாய் வடவேங்கடமாமலை
வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத்தரவினணையான் அந்திவோல் நிறத்தாடையும் அதன் மேலயனை படைத்ததோரெழில் உந்தி மேலதன்றோ அடியேன் உள்ளத்தின் உயிரே மந்திவாய் வடவேங்கடமாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத்தரவினணையான் அந்திபோல் நிறத்தாடையும் அதன் மேலயனை படைத்ததோரெழில் உந்தி மேலதன்றோ அடியேன் உள்ளத்தின் உயிரே. ஸோ இந்த மூன்று பாசுரங்கள் அது கத்துன்னு இருக்கோம். நம்ம மூன்றாவது பாசுரம் அர்த்தம் சொல்லியிருக்கேன், பட் இருந்தாலும் அந்த வியாக்கியானத்தை இன்னைக்கு நம்ம கண்டினியூ பண்ண போறோம். ஸோ இந்த அமலநாதிபிரான் பிரபந்தம் சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கிற முனிவாகன போகம் அப்படிங்கிற ஒரு வியாக்கியானம், அதை ஒரு ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணி நம்ம இந்த பதியத்தை பிரபந்தத்தை கத்துண்டு வரோம். ஸோ அதனால our progress is very very measured and slow. நீங்க பொறுமையா கேட்டு வர்றதுக்கு அடியேனுடைய நன்றி. I'm very grateful for that. சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் அரங்கத்து அம்மான் அப்படிங்கிற ஃப்ரேஸ் பார்த்தேன்னாக்கா அதுல தெரியறது அவன் சௌலபியத்துக்கும் எல்லை, அதே மாதிரி சுவாமித்துவத்துக்கும் எல்லை அப்படிங்கிறார். அதே மாதிரி நீங்கள் பொறுமைக்கு எல்லையா இருந்து இந்த ஸ்லோ ப்ராக்ரஸ் நீங்க சகிச்சுருக்கேன். அதுக்காக வேண்டி அடியேனுடைய நமஸ்காரம் உங்களுக்கு. ஸோ இந்த சுவாமி தேசிகன் முதல் பாசுரத்திலே சொன்னார், இந்த முதல் பாசுரத்திலேயே திருமந்திரம் முழுசா அடங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அவர். ஸோ அது நம்ம டீட்டெயில்டா பார்த்தோம். நம்ம திருமந்திரம் மாத்திரம் இல்ல, துவய மந்திரத்திலையும் சில பாகங்கள் அதுல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அது மாத்திரம் இல்ல, இந்த முதல் பாசுரம் பார்த்தேன்னாக்கா அகாரத்துல ஆரம்பிக்கிறது, ரெண்டாவது பாசுரம் உகாரத்துல ஆரம்பிக்கிறது, மூணாவது பாசுரம் அகாரத்துல ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த அ உ ம இந்த மூணுமா சேர்ந்து என்னத்தை ஸ்பெல் பண்றது அப்படின்னாக்க பிரணவம், திருமந்திரத்துடைய முதல் பதமான பிரணவத்தை, ஓம் அப்படிங்கிற பிரணவத்தை சொல்றது. ஸோ அதனால சுவாமி தேசிகன் என்ன சொல்றாருனாக்க முதல் பாசுரமே ஃபுல்லா திருமந்திரம் அடங்கி இருக்கு, வாஸ்தவம் தான். ஆன் டாப் ஆஃப் தட் முதல் 3 பாசுரங்கள் சேர்த்துனாக்கா அதுல திருமந்திரத்துடைய ஓம் அப்படிங்கிற அந்த பிரணவம் முதல் பதம் அதனோட மகிமையை சொல்றது அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதே மாதிரி 4வது பாசுரத்துக்கு போறச்சே அவர் சொல்ல போறார், அது ஓம் நமக, திருமந்திரத்தோடைய அடுத்த பதமான நமக அப்படிங்கிறது சொல்றது அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறார். 5, 6 பாக்குறச்சே அவர் ஓம் நமோ நாராயண, அந்த நாராயணங்கிற பதத்தோடைய அர்த்தங்களை 5, 6ல பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறார் அவர். சரியா? ஸோ அதை நம்ம பார்க்க போறோம் இப்போ. ஸோ நம்ம ஏற்கனவே அந்த அர்த்தத்தை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதனுடைய வியாக்கியானத்தை பார்க்க போறோம். பட் லெட் மீ பிரீஃப்லி ரிமைண்ட் யூ ஆஃப் த மீனிங். அவர் ஈவன் தோ அவர் ஸ்ரீரங்கத்துல உள்ள பெரிய பெருமாளை பத்தி பாடுறார், அப்படி இருந்தாலும் நடுநடுல அவர் திருமலைக்கு போய் திருவேங்கடமுடியான இழுக்கிறார். அவர் சொல்றார், இந்த சம்சாரிகளை பார்த்தாக்க மந்திபாய் வடவேங்கட மாமலை, இந்த வேங்கட மலையில குரங்குகள் ஒரு கிளையில இருந்து இன்னொரு கிளைக்கு தாவின் இருக்குகளே, ஒரு ஸ்திரம் இல்லாம, அது மாதிரி சம்சாரிகள் அவை ஐம்புலன்கள் எங்கெங்கெல்லாம் இழுக்கிறதோ அங்கெங்கெல்லாம் போயிட்டு இருக்கா, இங்க போய் அங்க போய் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சம்சாரிகளோட நிலைய திருவேங்கடத்துல பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். மந்திப்பாய் வடவேங்கட மாமலை, அப்படிப்பட்ட வடக்குல இருக்கிற திருவேங்கடம் இருக்கே அந்த பெரிய மலை, அந்த பெரிய மலையில எப்படின்னாக்க வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அப்படிங்கிற. அங்க இப்ப இவாள்லாம் நித்திய சூரிகள் வராளாம், தேவாள்லாம் வராளாம், அவள்லாம் சந்தினாக்க ஆராதனை, திருவாராதனை, சந்தி செய்ய நின்றான். அவ கீழே திருவாராதனை பண்றாளாம் அவனுக்கு, அந்த திருவேங்கடமுடையானுக்கு. அந்த திருவேங்கடமுடையான் தான் ஸ்ரீரங்கத்திலையும் சேவை சாதிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அரங்கத்து அரவின் அணையான், ஸ்ரீரங்கத்துல அந்த ஆதிசேஷன் அப்படிங்கிற பாம்பை படுக்கையாக அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிற எம்பெருமான் ஸ்ரீரங்கநாதன் பெரிய பெருமாள் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அப்புறம் அந்திபோல் நிறத்து ஆடையும், இந்த சந்தி காலத்துல இருக்கிற இது மாதிரி பீதாம்பரம், அந்த நிறத்துல இருக்கு பீதாம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு, அதன் மேல் அயனை படைத்ததோரெழில், அந்த பீதாம்பரத்துக்கு மேல அந்த திருநாபி இருக்கே. ஏன்னா இந்த பாசுரம் திருநாபியை பத்தினது. முதல் பாசுரம் திருவடியை பத்தினது, 2வது பாசுரம் பீதாம்பரத்தை பத்தினது, 3வது பாசுரத்துல பீதாம்பரத்தை ஒரு பாசிங்ல மென்ஷன் பண்றார், அந்திபோல் நிறத்தாடைன்னு சொல்லிட்டு. பட் தட்ஸ் ஒன்லி ஃபார் ரெஃபரன்ஸ்.
I'm just moving on to something above it. அதன் மேல் அயனை படைத்ததோரில், அதுக்கு மேல ஒரு திருநாபி இருக்கே, அந்த திருநாபில தான் அந்த பிரம்மாவை படைச்ச அந்த இது உந்தி இருக்கு, திருநாபி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றார். பீதாம்பரத்துக்கு கொஞ்சம் மேலதான் அந்த திருநாபி இருக்கு. அந்த உந்தி மேலதன்றோ அடியேன் உள்ளத்து இன்னுயிரே அப்படிங்கிற மாதிரி சொல்றார். என்னுடைய உள்ளத்துல உள்ளம் மூலமாக பிரகாசிக்கிற என்னுடைய இனிமையான ஆத்மா அங்கதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அந்த திரு உந்தி மேலதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த முதல் தடவை அந்த பாதத்தை பத்தி சொல்றச்சே அந்த திருவடிகளே வந்து என் கண்ணுல வந்து ஒட்டின்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதாவது இவரா ஒன்றும் முயற்சி பண்ணல, எம்பெருமானுடைய திருவடிகளே அதுகளா முயற்சி பண்ணி இவருடைய கண்ணில் வந்து விழுந்தது அப்படிங்கிற மாதிரி. ஆனா ரெண்டாவது பாத்திரத்துக்கு போறச்சே வந்து இவர் தன் சுய முயற்சியால பண்றாரு. எப்படி ஒரு ருசி கண்ட பூனைன்னு தமிழ்ல சொல்லுவோமோ இல்லையா, முதல்ல பூனைக்கு பாலோட ருசி தெரியலனாக்கா பாலோட ருசியை நம்ம அதை அழைச்சிட்டு கொண்டு போய் காமிச்சு வைப்போம். பட் அதுக்கு ருசி கண்டதுக்கு அப்புறம் அதுவே தன்னாடி போகுமோ இல்லையோ, அது மாதிரி ரெண்டாவது பாசுரத்துல இருந்து உள்ள மீதி எல்லா பாசுரங்கள்லயும் ஆழ்வாருடைய மனசே வந்து எம்பெருமானுடைய வெவ்வேறு அங்கங்கள்ல போய் இது நிக்கிறது. அது இதுல பீதாம்பரத்துல போய் நிக்கிறது. ஸோ இது வந்து ஆழ்வாருடைய சொந்த முயற்சினால, அதே மாதிரி இந்த இதுல வந்து திருநாபியில போய் நிக்கிறது அப்படிங்கிற மாதிரி. உந்தி மேலதன்றோ அடியேன் உள்ளத்து இன்னுயிரே, என்னுடைய இனிய ஆத்மா which is manifested through my heart, அது வந்து அங்கதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். சரியா? ஸோ அதனோட அர்த்தத்தை நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ let's go to வியாக்கியானம். ஸ்லைட் 67. ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ இதுல இருந்து ஆரம்பிக்க போறோம் நம்ம. ஸோ வழக்கம் போல இந்த ஒயிட் ஸ்பேஸ்ல உள்ளதெல்லாம், அந்த ஒயிட் பேக்ரவுண்ட்ல உள்ளதெல்லாம் வந்து முனிவாகன போகத்துல சுவாமி தேசிகன் எழுதியிருக்கிற வியாக்கியானம் அது. சரியா? ஸோ இதுல முதல்ல என்ன சொல்ல போறார், வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அப்படின்னு சொல்றாரோ இந்த பாசுரத்துல. என்ன கேட்க, உகந்த உள்ளத்தனாய் உலகம் இழந்து மந்திபாய் விழவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான்னு சொல்றாரோ இல்லையோ, அந்த வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அப்படிங்கிறதுக்கு வந்து அவர் வியாக்கியானம் பண்றார் சுவாமி தேசிகன். அது சொல்றார். ஸோ இதுல என்ன நம்ம படிக்க போறதுனுடைய அர்த்தம் என்னன்னாக்க, நித்திய சூரிகள் முக்தர்கள் அவ எல்லாரும் வந்து திருவேங்கடத்துல வந்து இது பண்றா, எம்பெருமான தரிசிக்கிறதுக்கு வரா அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இதே இதை வந்து ஸ்ரீ நம்மாழ்வாரும் வந்து நம்ம ஒழிவில் காலமெல்லாம் அப்படிங்கிற ஒரு பதிகத்தை பார்த்திருக்கோம். அதுல வந்து ஸ்ரீ நம்மாழ்வார் திருவாய்மொழியில கைங்கரியத்தோட மகிமையை பத்தி சொல்றாரோ இல்லையோ, அப்ப சொல்றச்சே அவர் சொல்றார் வானவர்கள்லாம் இங்க வரார் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். வானவர்னு அவர் சொல்றது வந்து வியாக்கியானத்தை பார்த்தேன்னாக்கா அது நித்திய சூரிகள்னும் எடுத்துக்கலாம், தேவர்கள்னும் எடுத்துக்கலாம். அவ வந்து வராளாம், திருவேங்கடத்துக்கு வராளாம் எம்பெருமானை சேவிக்கிறதுக்கு. அதுதான் இவரும் சொல்றார், வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அப்படின்னு. அவ வானவர்கள் வரச்சே வானவர் கோனுடும் அவளுடைய தலைவரோட வராளாம். யாரு தலைவர்னாக்க, நித்திய சூரிகள்னு எடுத்துட்டேன்னாக்கா அவரோட தலைவரான விஸ்வக்சேனரோட வரார். தேவர்கள்னு எடுத்துட்டேன்னாக்கா அவளோட தலைவரான பிரம்மா கூட வராளாம். ஸோ வானவர் கோனுடும் வராவா. என்னெல்லாம் கொண்டு வராவா, புஷ்பம் கொண்டு வராளாம், ஜலம் கொண்டு வராளாம், தீபம் தூபம் அதெல்லாம் கொண்டு வந்து அமர்ந்து அவசரமே இல்லாம வந்து எம்பெருமான ஆராதனம் பண்ணிட்டு நமன்று எழும் நமகன்னு சொல்றாளாம். பெருமானுக்கு வணக்கம் சொல்லிட்டு பெருமாளை சேவிச்சுட்டு நமக ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே என்னோடது இல்லை சுவாமி அப்படின்னு சொல்றா. அப்படிப்பட்ட திருவேங்கடம் அப்படிங்கிற மாதிரி திருவாய்மொழியில சாதிக்கிறார். இந்த ஒரே ஒரு நிமிஷம் அடி என்ன சாதிச்சிடுறேன். அது வந்து கரி சத சரி பூர்வி கல்யாணி ராகம். சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு அமர்ந்து வாகனவர் கோடும் நகமன்றெழும் திரு வேங்கடம் நங்கட்கு சமன் கொள்வியை எடுதரும் தடம் குன்றமே ஸோ கடைசியில் என்ன சொல்றாங்கன்னா, நங்கட்கு சமன்கொள் வீடு தரும் தடம் குன்றமே. இப்படி வானவர்கள்லாம் வராளே, அவ வந்து சேவிக்கிறாளே, அப்படி வந்து அந்த திருவேங்கட மலையை சேவிச்சாலே போறோம், அதுவே நமக்கு வந்து மோட்சத்தை கொடுக்கும். சமன்கொள் நித்திய சூரிகளுக்கு சமமா
எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ற அந்த பாக்கியத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். பட் எனிவே அந்த பாயிண்ட் தான் இவர் வானவர்கள் சந்தி செய்ய நின்றான்னு திருப்பாணாழ்வாரும் சொல்றார். அதைத்தான் வந்து சுவாமி தேசிகன் வியாக்கியானம் பண்றார். பரமபதத்திலே கைங்கரிய சாம்ராஜ்யத்திற்கு அதிகிருதரான அவளுக்கு உரியவர்களான, அதாவது நித்தியசூரிகளை பத்தி சொல்றாரு அவர். கைங்கரிய சாம்ராஜ்யம், யாரு கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கா அவளுக்கு அந்த கைங்கரியம் அப்படிங்கிற பெரிய சாம்ராஜ்யத்துக்கு ராஜாக்கள் மாதிரி அவ நித்தியசூரிகள். ஏன்னா அவ கைங்கரியங்கள் பண்ணிட்டே தான் இருக்காவ. அதுக்கு அதிகிருதரான அதுக்கு உரியவர்களான முக்தரும் நித்தியரும், அதாவது பரமபதத்துல எம்பெருமான் கூட இருக்கிறவா வந்து 2 விதமான கைண்ட்ஸ். ஒருத்தர் வந்து நித்தியர், அவதான் நித்திய சூரிகள்னு சொல்றது. நித்திய சூரிகள்னா என்ன அர்த்தம்னாக்கா அவ கர்ம வசப்பட்ட, தேவர் நெவர் கர்மா பவுண்ட், தேவர் ஆல்வேஸ் இன் பரமபதம் அப்படிங்கிற மாதிரி. அந்த விதத்துல வந்து சம்சாரத்துல அவ உழன்றதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. அதுதான் அந்த கருடன், அது ஆதிசேஷன், விஸ்வக்சேனர் அப்படிங்கிற மாதிரி. அது தவிர முக்தர்களும் அங்க இருக்கா. முக்தர்கள்ங்கிறவா யார்? அவ ஒரு காலத்துல அவ சம்சாரிகளா இந்த பூ உலகுல இந்த பிறப்பு இறப்பு அந்த சைக்கிள்ல அவ இருந்தாவா, கடைசியில அவளுக்கு மோட்சம் கிடைச்சு அவ பரமபதத்துல இருக்கா. சோ அவ முக்தர்கள், அவளுக்கு முக்தி கிடைச்சிருத்து, அதனால அவ பரமபதத்திலே இருக்கா. சோ அந்த முக்தர்களும் நித்தியரும் அவளுக்கு தான் இந்த கைங்கரிய சாம்ராஜ்யம். அவளும் வந்து இடத்துக்கு தேச உச்சிதமான, அதாவது இருக்கிற இடத்திற்கு தகுந்தமான தேகங்களை கொண்டு, அதாவது லீலா விபூதிக்கு ஏத்த மாதிரியான தேகங்களை கொண்டு உச்சிதமான கைங்கரியத்தை பண்ணி, அவ வந்து கைங்கரியத்தை எம்பெருமானுக்கு பண்ணி, அதாவது அவர்கள் வந்து இந்த பூ உலகத்துக்கு வர்றச்சே, திருவேங்கடத்துக்கு வர்றச்சே, இந்த பூ உலகத்துக்கு இந்த பிராகிருத தேசமான அந்த பூ உலகத்துக்கு ஏத்தமான தேகங்களோட வந்து உச்சிதமான வந்து கைங்கரியத்தை பண்ணி, திருவேங்கடமுடியானுக்கு கைங்கரியத்தை பண்ணி இவர்கள் ஆசிரியிக்கைக்கு உத்தேசனாய் நின்றான். இவர்கள் அவ எம்பெருமான வந்து சேவிக்கிறதுக்கு அவன் வந்து உரியனா நிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இவர் திருவேங்கடமுடியான திருப்பாணாழ்வார் சொல்றார் அப்படிங்கிற மாதிரி சிவசுவாமி தேசிகன் சொல்றார். அதுக்கப்புறம் வந்து அரங்கத்து அரவின் அணையான்ங்கிற ஃப்ரேஸுக்கு அவரை வியாக்கியானம் பண்றச்சு அவர் என்ன சொல்ல போறாருனாக்க, சுவாமி இந்த கைங்கரியத்தை பாருங்கோ, இந்த ஆதிசேஷன் பண்ற கைங்கரியத்தை பார்த்தேடா, இவனை விட யாராவது பெட்டரா கைங்கரியம் பண்ண முடியுமா சுவாமி அப்படின்னு ரொம்ப மனசு உருகி சொல்றாரு அவர் சுவாமி தேசிகன். சோ அரங்கத்தரம் என்ன சொல்றாருனாக்க, ஏற்றம் உள்ளளவும் ஏற வேண்டும்படியான திருமலை ஆழ்வாரும், அதாவது திருமலைக்கு போனோம்னாக்க மலையில ஏறி போனோமே போயிட்டே இருக்கணுமோ இல்லையோ, அதனால் அப்படிப்பட்ட திருமலையில வேற வேண்டும்படியான திருமலை ஆழ்வாரும் பரமபதஸ்தானியம் என்னும்படி எளிதாக கிட்டலாம்படியான கோயில் ஆழ்வாருக்குள்ளே ஒழிவில் காலமெல்லாம், அதாவது கோயில் ஆழ்வார்னு அவர் சொல்றது வந்து இந்த கர்ப்ப கிரகத்தை சொல்றார் அவர். ஏறும் திருமலை ஆழ்வாரும் கோயில் ஆழ்வாருக்குள்ளே கர்ப்ப கிரகத்துக்குள்ள மாதிரி பரமபதத்தில் இருக்கின்றது என்றும்படி, பரமபதத்தில் இருக்குன்னு சொல்லும்படி எளிதாக கிட்டலாம்படியான கர்ப்ப கிரகத்துக்குள்ள ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்யும். இது நம்ம பார்த்திருக்கோம். அதாவது ஒழிவில் காலமெல்லாம், முடிவே இல்லாம எல்லா காலங்களிலும் எம்பெருமான் கூடவே இருந்து குத்தமில்லாத அடிமை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட வானவர்களுக்கு படிமாவாயினாக்கா எடுத்துக்காட்டாய், நித்திய சூரிகளுக்கு எடுத்துக்காட்டாக, எக்ஸாம்பிளாக, டிஃபைனிங் எக்ஸாம்பிளா யார் இருக்கான்னு கேட்டாக்க இது ஆதிசேஷன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். சேஷங்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் என்னன்னாக்கா மிச்சம்னு அர்த்தம். ஸோ நிஷேஷனாக்க மிச்சமே இல்லாம அப்படிங்கிற மாதிரின்னு அர்த்தம். ஸோ விச் மீன்ஸ் எல்லாம் இன்க்ளூடட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எல்லாத்தையும் அகிலங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ நிஷேஷனாக்க அகில அப்படிங்கிற அர்த்தமும் ஒண்ணு உண்டு. நிஷேஷ அதாவது அனைத்து ஜகத் ஆதார, உலகத்தையும் தாங்கும் நிஷேஷ ஜகத் ஆதார குருவான, அனைத்து உலகத்தையும் தாங்குற தன்னைனாக்க எம்பெருமானை இவர் வந்து, அதாவது எம்பெருமான் வந்து உலகத்தையே தாங்குறார். அவர் எல்லா உலகத்தையும் அவர் தாங்குறார். அந்த அவரை வந்து ஆதிசேஷன் தாங்குறார் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஆஹா, எவ்வளவு பெருமை பத்தேளா, இந்த எல்லா உலகத்தையும் தாங்குற சர்வேஸ்வரனை ஆதிசேஷன் தாங்குறான் பத்தேளா அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். நிஷேஷ ஜெகத் ஆதார குருவான தன்னை தரிக்கைக்கு ஈடான, தன்னை தாங்கிறதுக்கு ஈடா ஞான பல பிரகர்ஷத்தை, ஞானம் பலம் அப்படிங்கிற பெருமைகளை உடையவனான
இந்த திரு அனந்த ஆழ்வான சொல்றார், இந்த ஆதிசேஷனை சொல்றார். இந்த ஆதிசேஷன் எப்படின்னாக்க ஒரு படுக்கை. அவன் ஆதிசேஷன் வந்து எம்பெருமானுக்கு படுக்கை இல்லையா, அவன் ஒரு படுக்கைக்கு, ஒரு பெட்டுக்கு, ஒரு மேட்ரஸ்க்கு வந்து என்னென்ன குணங்கள் இருக்கணுங்கிறதுக்கு எல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் சொல்லி வச்சிருக்கா. ஒண்ணு வந்து அதுக்கு சுரபி இருக்கணுமா, அது கொஞ்சம் மனம் இருக்கணுமா, அப்பதான் அந்த நைஸ் ஃப்ரேக்ரன்ஸ்ல வந்து நம்ம அதை வசப்பட்டு தூங்குவோமா. அதே மாதிரி சுகுமாரமா இருக்கணுமா. சுகுமாரம்னா ஒரு மென்மை, ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கணுமா. மேட்ரஸ்னாக்க சாஃப்டா இருக்கணுமோ இல்லையோ, அந்த மாதிரி இருக்கணுமா. அதே மாதிரி சீத்தளமா இருக்கணுமா, ரொம்ப வார்மா இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஸ்லைட்லி கூலா இருக்கணும். அப்படின்னாதான் நல்லா தூக்கம் வரும் அப்படிங்கிற மாதிரி. சோ அந்த 3 குணங்களும் இருக்கு இல்லையா, அந்த 3 குணங்களும் இவனுக்கு இருக்கான், இந்த ஆதிசேஷன் இருக்கான். அப்படிப்பட்ட திரு அரவு அணையிலே, அந்த திரு அரவுனாக்க பாம்பு, இந்த பாம்பாகிய மெத்தையிலே கண் வளர்ந்து அருளுகிற பெரிய பெருமாளுடைய அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவர் என்ன அழகான இவ கைங்கரியம் பண்றவன் சுவாமி பார்த்தாளா, உலகத்தையே தாங்குற எம்பெருமானை அவன் தாங்குறான் பத்தியாளா அப்படிங்கிற மாதிரி சொல்றார். முதல் திருவந்தாதியில இவரும் சொல்றாரு இல்லையோ, பொய்கை ஆழ்வார் சொல்றார், சென்றால் குடையாம் இருந்தால் சிம்மாசனமாம் நின்றால் மரவடியாம் நீள்கடலுள் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்கும் அணையாம் திருமாலுக்கு அரவு. சுவாமி எம்பெருமான் நடந்தாக்க அந்த ஆதிசேஷன் ஒரு கொடை ஆயிடுறான், அவர் உட்கார்ந்தாருனாக்க இவன் சிம்மாசனம் ஆயிடுறான், அவர் நின்னாக்க இவன் வந்து பாதுகை ஆயிடுறான். இந்த ஓஷன்ல, சமுத்திரத்துல அவர் இது பண்ணிட்டு இருக்காரு, யோக நித்திரை பண்ணிட்டு இருக்காரு, அதுல வந்து எப்பவுமே இஸ் ஆல்வேஸ் அ ஃப்ளோட்டாக இருக்கான். அண்ட் இஸ் ஆல்சோ லேம்ப் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது நீல்கழிந்து புனையாம் மணி விளக்காம்ங்கிறதுக்கு அவன் வந்து ஏன்னா அவனுடைய கண்கள்ல வந்து பளபளப்பு இருக்கோ இல்லையோ, அவன் ஒரு வெளிச்சம் கொடுக்கறதுக்கு அவனுக்கு ஒரு கண்ணு வந்து லேம்ப் மாதிரி. பூம்பட்டாம் இஸ் சாஃப்ட் அஸ் அ பட்டு, அல்லது பரிவட்டம் போட்டுக்கணும்னாக்கா அவனையே கூட ஒரு பட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் எம்பெருமான் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். புல்கும் அணையாம், புல்கும் அணையாம்னாக்கா அப்படி கட்டி தழுவிக்கணும் போல இருக்குமா, அவ்வளவு சாஃப்டா இருக்கான் அது. புல்கும் அணையாம், அப்படிப்பட்ட மெத்தையாவது திருமாலுக்கு அரவுன்னு பொய்கை ஆழ்வார் சாதிக்கிறாரே. அப்படிப்பட்ட ஆதிசேஷன் சுவாமி இவனோட கிரேட்டர் எக்ஸாம்பிள் ஆஃப் இது கைங்கரியம் யார்கிட்டயாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த அர்த்தத்துல சொல்றாரு அவர். சரியா? ஆமா. அப்புறம் அந்தி போல் நிறத்தாடையும் அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸுக்கு அர்த்தம் சொல்றாரு அவர். அதாவது மந்திப்பாய் வட வாங்கிட மாமலை வானவர்கள் வருதோ இல்லையோ, அதுல வந்து சந்திசையன் என்றான் அரங்கத்து அரவினையான் அந்திபோல் நிறத்தாடையும் அப்படின்னு பீதாம்பரத்தை திரும்பவும் சொல்றாரு. ஏற்கனவே அவர் பீதாம்பரத்தை முந்தின பாசுரத்தை சொல்லிட்டார். பட் இது வந்து கைண்ட் ஆஃப் லைக் அதுக்கு மேல உந்தி இருக்கு அப்படின்னு சொல்ல போறார். அந்த அந்தி போல், அந்த அந்தின்னு சொல்றச்சே என்னது, சுவாமி தேசிகனோட வியாக்கியானத்தை பார்த்தேன்னாக்க அந்திங்கிற வார்த்தைக்கு 2 அர்த்தம் வந்து, டானுக்கும் அந்தின்னு சொல்லலாம், டஸ்க்குக்கும் அந்தின்னு சொல்லலாம். சோ இவர் டான சொல்றாரா டஸ்க சொல்றாரா சுவாமின்னு கேட்டேன்னாக்க ரெண்டுத்தையும் தான் சொல்றாரு அப்படிங்கிறார். என்னன்னாக்க ரெண்டுத்துக்கும் வெவ்வேறு குணங்கள் இருக்கு. டான் பார்த்தேன்னாக்க டான் என்ன பண்றது, டிஸ்பெல்ஸ் டார்க்னஸ். அதே மாதிரி அந்த பீதாம்பரம் வந்து அதுனாக்க நம்மளோட அஜ்ஞானம் அப்படிங்கிற இருளை போக்குறது தான். அந்த விதத்துல வந்து இட்ஸ் லைக் டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். டஸ்க்ங்கிறது என்னது, டஸ்க்னாக்க அது வந்து ரொம்ப, இப்போ ஒரு ஹாட் டே இருக்கு, அட் தி எண்ட் ஆஃப் அ ஹாட் டே யூ ஹேவ் த டஸ்க் இல்லையா. ஸோ அப்போ வந்து அந்த தாபம், ஹாட்டுங்கிறது சம்ஸ்கிருதத்துல பார்த்தேன்னாக்கா தாபம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. தாபம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஹீட்டுன்னு அர்த்தம் அது. ஸோ அந்த டஸ்க் அரைச்சி என்ன ஆச்சு, அந்த தாபங்கள்லாம் போயிடுறது, ஒரு ஹாட் டேயோட அந்த ஹீட் போயிடுறதோ இல்லையோ. அதனால அந்த டஸ்க் வந்து தாபங்களை போக்குறது தான் அது. நமக்கு மனுஷாளுக்கு வந்து 3 விதமான தாபங்கள் இருக்குன்னு சொல்லுவா. தாபங்கிற வார்த்தைக்கு ஹீட்னு அர்த்தம் சொன்னாலும் அதுல ஸோ பை எக்ஸ்டென்ஷன் இட் ஆல்சோ ரெஃபர்ஸ் டு நம்மளுடைய சஃபரிங்ஸ் அப்படின்னு. விரக தாபம்னு சொல்றோமோ இல்லையோ, விரக ஹீட் லிட்டரலி அர்த்தம், விரகம் செப்பரேஷன் அப்படிங்கிற சஃபரிங், செப்பரேஷன் அப்படிங்கிற பெயின் அப்படிங்கிற மாதிரி சுவாமி தேசிகனில் சாதிக்க போறார். இது டஸ்க் மாதிரியும் கூட என்ன நம்மளுடைய தாபத்ரயங்களை அது வந்து போக்குறது அப்படின்பா. தாபத்ரயம், திரயம்னா 3, தாபம்னா 3 விதமான தாபம். மனுஷாளுக்கு 3 விதமான தாபங்கள் உண்டுன்னு சொல்லுவா. ஒண்ணு வந்து ஆத்தியாத்மிகம்னு ஒண்ணு, அதாவது நமக்கு நேச்சுரலா வர்ற உடம்புக்கும் மனசுக்கும் வர வியாதிகளுக்கு பேர் ஆத்தியாத்மிகம்னு பேர். தலைவலி வந்தாலும் சரி, ஜலதோஷம் வந்தாலும் சரி, அல்லது மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காமம், கோபம், பயம், இந்த மாதிரியான இதுகள்லாம் வந்து அதெல்லாம் வந்து ஆத்தியாத்மிகம்னு சொல்லுவா. கைண்ட் ஆஃப் you can think of them as naturally occurring diseases அப்படிங்கிற மாதிரி, sufferings அப்படிங்கிற மாதிரி. ரெண்டாவது வந்து ஆதி பௌதிகம்னு ஒண்ணு இருக்கு. அது that's suffering inflicted by other things. மிருகங்களாலேயோ பட்சிகள்னாலேயோ அதர் ஹியூமன் பீயிங்ஸ்னாலேயோ நமக்கு மேல இன்ஃப்ளிக்ட் ஆச்சுனாக்கா அதுக்கு பேர் ஆதி பௌதிகம்னு பேரு. அதே மாதிரி ஆதி தெய்வீகம்னு ஒண்ணு இருக்கு, ஆக்ட்ஸ் ஆஃப் காட்னு சொல்லுவாள். அது மாதிரி இப்போ ஹரிகேன் வந்தாலோ, எர்த்குவேக் வந்தாலோ, சுனாமி, வைல்ட் ஃபயர்ஸ் இதெல்லாம் வந்தாலோ அது வந்து 3வது விதமானது. ஸோ அந்த தாப திரயங்களையும் போக்குறது
அது மாதிரி அந்த தாபங்களை போக்குறதுனால இட்ஸ் லைக் டஸ்க் மாதிரி அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்ல போறார் அவர். ஸோ அந்தி போல் நிறத்தாடையும் அப்படிங்கிறதுக்கு வியாக்கியானத்துக்கு வச்சு ஆசிரிதருடைய, அதாவது பக்தர்களுடைய அஜ்ஞானாந்தகாரத்தை, அதாவது அஜ்ஞான இருளை கழிக்க வல்ல, அதை போக்குறதுக்கு போக்குற மாதிரியான சமயக் ஞான சூரியோதயத்துக்கு, அதாவது நல்ல அறிவாகிய சூரிய உதயத்துக்கு பூர்வ சந்தியை போலவும், விடியற்காலை, பூர்வ சந்தியனாக்க விடியற்காலை போலவும். ஸோ நம்மளோட அஜ்ஞானத்தை போக்குறதுக்கு அது வந்து அந்த விஷயத்துல பார்க்கறச்சே திஸ் இஸ் மோர் லைக் அ டான், அந்த அந்தி மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதே சமயத்துல அவர்களுடைய தாபத்ரயங்களை, இந்த 3 விதமான தாபங்களை கழிக்கைக்கு, அதை போக்குறதுக்கு பশ্চিம சந்தியனாக்க சாயங்காலம் வர்ற சந்தி இருக்கே, அது மாதிரியும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ கழிக்கைக்கு மாலை நேரத்து பশ্চিம சந்தைனாக்க சாயங்காலமா வர சந்தியா காலம் போலவும் அப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றார். புகர்ந்த நிறத்தை உடையதான, புகர்ந்தனாக்க சிவப்பு நிறத்தை உடையதான செவ்வரத்த உடையாடையும். இந்த செவ்வரத்த உடையாடைங்கிற ஃப்ரேஸ் வந்து அவர் பெரிய திருமொழி, திருமங்கை ஆழ்வாருடைய பெரிய திருமொழியிலேருந்து பாரோ பண்றார் அவர். பெரிய திருமொழி 817 அப்படின்னு. அதுல வந்து நாயிகா பாவத்துல வந்து இவர் திருமங்கை ஆழ்வார் பரகால நாயகியாக வந்து சாதிக்கிறார். ஆக்சுவலா பரகால நாயகியோட திருத்தாயாரா இருந்து சாதிக்கிறார். அதாவது பரகால நாயகியோட திருத்தாயார் சொல்றா, இவள் யார் மேலேயோ வசப்பட்டுட்டா சுவாமி, யாருன்னு தெரியல, ஆனா சர்டன் ஹிண்ட்ஸ் கொடுக்குறா. அதை வச்சிருந்து நான் என்ன நினைக்கிறேன்னாக்கா, இவள் வந்து திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் கிட்ட தான் வசப்பட்டு இருக்கான்னு தோன்றுது அப்படின்னு சொல்றச்சே சொல்லுவா. இந்த திருத்தாயார் சொல்லுவா, செவ்வரத்த உடையாடை அதன் மேல் ஒரு சிவலிகை கச்சு என்கிறாளாம். இவள் சொல்றா, சுவாமி இவள் யாருக்கு வசப்பட்டிருக்கான்னு கேட்டாக்கா அவள் சொல்றா, ஓ அவன் வந்து செவ்வரத்த உடையாடை போட்டு இருப்பான், சிறந்து நல்ல குளோரியஸா இருக்கிற உடுக்கப்பட்ட பீதாம்பரம் மாதிரி அதெல்லாம் போட்டு இருப்பான் அவன். அதன் மேல் சிவலிகை கச்சு, அதன் மேல ஒரு பொன் கலர்ல ஒரு கமல் பண்டுன்னு சொல்றாள, அங்கவஸ்திரத்தை கூட இடுப்புல பெல்ட் மாதிரி கட்டினா இருக்குமா, அந்த மாதிரி சொல்றா. அதன் மேல் சிவலிகை கச்சு, பொன் போன்ற ஒரு கச்சு என்றால் அவன் போட்டு இருக்கான், அவங்ககிட்ட தான் நான் வசப்பட்டிருக்கேன்னு சொல்றா. ஸோ செவ்வரத்த உடையாடை அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸை பாரோ பண்றார் சுவாமி தேசிகன். அது வந்து திருக்கண்ணபுரம், அதனால அது தாயார் சொல்றா, இவள் சொல்றதை பார்த்தாக்க எனக்கு திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் மேலதான் அவள் வசப்பட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி தோன்றுது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ இவர் என்ன சொல்றாருனாக்கா, அந்த அதே சிவப்பு கலருடைய இதைத்தான் இவரும் சொல்றார், அந்தி போல் நிறத்தாடையும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இது வந்து இது மேலில் அனுபாவியத்தை அவலம்பிக்கைக்கு அனுபூதாம்சத்தை அனுவதித்தபடி அப்படிங்கிற மாதிரி. அதாவது மேல் பின்னாடி சொல்ல போறார் அவர் வந்து, இந்த திரு உந்தி தாமரைக்கு, அந்த திரு உந்தி தாமரைக்கு பிறப்பிடமான திரு உந்தியை அனுபவிப்பதற்கு அதுக்கு முன்னாடி போல இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது இட்ஸ் கைண்ட் ஆஃப் இட்ஸ் ஆன் த வே டு டிஸ்கிரைபிங் த திரு உந்தி அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். ஸோ அதுல வந்து அடுத்து வந்து மேல் அயனை படைத்ததோர் எழில் உந்தின்னு சொல்ல போறார். ஸோ இப்போ உந்திக்கு போயிட்டார். ஸோ அந்தி போல் நிறத்தாடையும் பத்தி சொல்லியிருக்கார். அதன் மேல் அயனை படைத்ததோர் எழில் உந்தின்னு இருக்கோ இல்லையோ, அதுல வந்து சொல்றச்சே உந்தியோட குளோரியை பத்தி சொல்ல போறார். ஏன்னா இந்த ஹோல் பாசுரம் இஸ் அபவுட் உந்தி இல்லையா, எம்பெருமானுடைய திருநாபி. அந்த உந்தியோட மகிமை என்ன, அந்த உந்தியில இருந்து தான் சுவாமி பிரம்மாவே வந்தான், அந்த உந்தி தான் பிரம்மாவை கிரியேட் பண்ணித்து அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ அவர் வந்து இந்த உந்தி கிரியேட்டட் பிரம்மா, பட் அந்த பிரம்மா வந்து தேவர்களையும் கிரியேட் பண்ணியிருக்கான், அதுக்கப்புறம் மனுஷர்களையும் கிரியேட் பண்ணியிருக்கான். ஸோ அதனால வந்து ஹீ கிரியேட்டட் தேவர்கள் முமுட்சுகள் அப்படிங்கிற மாதிரி. அந்த விதத்துல வந்து ஹேன்ஸ் எல்லாம் அப்படி பார்த்தேன்னாக்கா இது வந்து சுவாமி தேசிகன் சொல்றதோடைய ஒரு சினாப்சிஸ் மாதிரி. இது என்னன்னாக்கா, உந்தி வந்து பிரம்மாவை கிரியேட் பண்ணிட்டு, பிரம்மா வந்து தேவர்களை கிரியேட் பண்ணார், மனுஷாலையும் முமுட்சுக்களையும் கிரியேட் பண்ணார். முமுட்சுக்கள்னா யாரு, நம்மள மாதிரி ஆட்கள், மோட்சம் போகணும்னு நினைச்சுட்டு அடையணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறவாளுக்கு முமுட்சுக்கள்னு பேரு. ஸோ அதனால அவளையும் அதான் கிரியேட் பண்ணிட்டு, அதனால கிட்டத்தட்ட ஆதி மூலம்ங்கிறது அவன் தான். அவன் தான் இஸ் த காஸ் ஆஃப் எவ்ரி திங். அதனால இவனை தவிர, ஸ்ரீயப்பதி ஆகிய இவனை தவிர வேற ஒரு உபாயமும் இல்லை, ஒரு பலனும் இல்லை அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். சரியா, மேல் அயனை படைத்ததோர் எழில் உந்தி அப்படிங்கிறது என்னன்னாக்க, அனுபூதமான திருப்பீதாம்பரத்திற்கு மேலாய், அனுபூதமானாக்க இப்பதான் நம்ம அனுபவிச்சோமே, அந்த திருப்பீதாம்பரத்துக்கு மேல இதன் நிறத்துக்கு நிகரான, அதாவது இந்த பீதாம்பரமே சிவப்பு கலர்னு சொல்லியிருக்கார், அந்தி போல் நிறத்துன்னு ஆடையும் சொல்லியிருக்கார்.
அதுக்கு ஈடான சிவந்த தாமரை பூவை உடைத்தாய். அந்த நாபிலேந்து வர்ற தாமரையும் வந்து சிவப்பு கலர்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதன் மேல் வியஷ்டி சிருஷ்டி, வியஷ்டிங்கிறது இந்த அண்டங்களை படைக்கிறதுக்கு பேர், யூனிவர்ஸை கிரியேட் பண்றதுக்கு பேர் வியஷ்டின்னு பேரு. அதுக்கப்புறம் சிருஷ்டிங்கிறது பிரம்மனை படைக்கிறது சொல்றாரு அவர். சோ வியஷ்டி சிருஷ்டி, அதன் மேலே வியஷ்டி சிருஷ்டி சமயத்திலே, அதாவது பேசிக்கலி சிருஷ்டி சமயத்துல, சோ உலகத்தை படைச்சு பிரம்மனை படைச்சு பிரம்மன் மூலமாக எல்லா ஜீவாத்மாக்களையும் படைக்கிற எது இருக்கோ இல்லையோ அந்த சமயத்திலே முற்பட, அது வந்து முதல்லன்னு அர்த்தம். முதல்ல அயோனிஜனான, அதாவது அயோனிஜன்னாக்க என்ன அர்த்தம், நம்ம எல்லாம் வந்து ஒரு தாயோட வயத்துல பிறக்கிறோம். அது வந்து யோனின்னு. யோனிங்கிறது அந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கனுக்கு பேரு. அயோனிஜன்னாக்க people who are not born in a mother's womb, அவளுக்கு பேர் அயோனிஜன்னு பேர். நீங்க பார்த்திருப்பீங்க, ஆழ்வார்களே சில பேர் வந்து அயோனிஜ பர்த்னு சொல்லுவோம். ஆண்டாள் யார், எந்த தாயோட வயத்துல பிறந்தா தெரியாது. she was not born in any mother's womb. அதனால அவளோட பர்த் வந்து அயோனிஜம் அப்படிங்கிற மாதிரி. திருப்பாணாழ்வாரும் அப்படிதான். திருப்பாணாழ்வாரும் யார் வயத்துல பிறந்தான்னு தெரியாது. he was just found on a paddy field. அதுவும் அது அயோனிஜ பர்த் அப்படிங்கிற மாதிரி. சோ பிரம்மாவும் வந்து சமயத்துல முற்பட அயோனிஜனான பிரம்மாவை சிருஷ்டித்த. பிரம்மாவும் அந்த மாதிரிதான், ஒரு தாயோட வயத்துல பிறக்கல, எம்பெருமான் அவரை கிரியேட் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அயோனிஜனான பிரம்மாவை சிருஷ்டித்த அத்விதீயமான அழகை உடைத்த. அத்விதீயம்னா என்ன அர்த்தம்னாக்கா ஒப்பற்ற, ஈக்குவலே கிடையாது, இணையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. அத்விதீயமான அழகை உடைத்தான திருவந்தி, அவ்வளவு அழகு உடையதாக்கும் அந்த திருவந்தி, அவ்வளவு பெருமையும் உடையதாக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அது. சோ பிரம்மாவினுடைய சிருஜ்யத்துவம் சொல்ல, பிரம்மா வந்து அவன் படைக்கப்பட்டவன், இவன் எம்பெருமானால் படைக்கப்பட்டவன் அப்படிங்கிறதுனால சொல்லிட்டதுனால, இது சுவாமி தேசிகன் ஒரு சர்டன் ஃப்ரேஸ் ஒன்று யூஸ் பண்றாரு, ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃப்ரேஸ் அது. அதாவது என்னன்னாக்கா, ஒரு பெரிய விஷயத்தை சொல்லியாச்சுனாக்கா அது சின்ன விஷயங்களை சொல்லணுங்கிறது அவசியம் இல்லை. இப்போ ஒருத்தர் வந்து பிஹெச்டி பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்கேன்னு வச்சுக்கோங்க, அடுத்து நீங்க வந்து சுவாமி அவர் 10ஆம் கிளாஸும் படிச்சிருக்காரா அப்படின்னு நீங்க கேட்டேன்னாக்கா அது அர்த்தம் இல்லாத கேள்வி. பிஹெச்டியே பண்ணிருக்காருன்னு சொல்லியிருக்கேன், நீங்க 10ஆம் கிளாஸ் பண்ணிருக்காரான்னு கேட்கல. சோ ஒன் இஸ் இன்க்ளூடட் இன் தி அதர் இல்லையா, அந்த அர்த்தத்துல சொல்றாரு அவர். பிரம்மாவினுடைய சிருஜ்யத்துவம் சொல்ல, பிரம்மாவே வந்து he was created by எம்பெருமான்னு சொன்னதுனால, இது வந்து கைமுதிக்க நியாயத்தாலே அப்படி சொன்னதே போறோம். சுவாமி இவர் வந்து பிரம்மாவை கிரியேட் பண்ணது மாத்திரம் தானே சொல்லியிருக்காரு. பார்த்தேன்னாக்கா மேல் அயனை படைத்ததோரில் உந்தின்னு மாத்திரம் தான் சொல்றார். அதுக்கப்புறம் வந்து எம்பெருமான் வந்து தேவர்களை கிரியேட் பண்ணதோ நம்மள மாதிரி ஜீவாத்மாக்களை கிரியேட் பண்றதோ அதை பத்தி எல்லாம் ஒன்னும் சொல்லலையேன்னு கேட்டாக்க, இவர் பெரிய விஷயத்தவே சொல்லிட்டாரு. எல்லாரையும் படைக்கிற பிரம்மாவையே இவர் கிரியேட் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டாரு. அதனால பெரிய விஷயத்தையே சொன்னதுனால சின்ன விஷயங்களை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதனால ருத்ர இந்திராதிகளுடைய சிருஜ்யத்துவம் சொல்லிட்டாம். அதனால அவ எக்ஸ்பிளிசிட்டா சொல்லாட்டாலும் இன்டிரெக்ட்லி அது வந்து it was said by him, it was indirectly conveyed by him அப்படிங்கிற மாதிரி. சோ இத்தாலே, தட் இஸ் இந்த ரீசன்னால, அதாவது அவன் பிரம்மாவை படைச்சான், who in turn created இந்த ருத்ர இந்திராதிகள் அவளெல்லாம் கிரியேட் பண்ணா. அதனால பிரதிபுத்தர்னாக்க நல்ல ஞானம் உடையவர்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸ்ரீயப்பதியை ஒழிய, ஸ்ரீயப்பதி ஆகிய ஸ்ரீமன் நாராயணனை தவிர சரண்யாந்தரமும்னாக்க அதாவது உபாயம் அப்படிங்கிற அர்த்தம். அது உபாயமும் கிடையாது, வேற ஒருத்தரும் கிடையாது. பிராபியாந்தரமும் இல்லை. பிராபியாந்தரம்னாக்க பலனும் வேற இல்லைன்னு அப்படிங்கிற மாதிரி. அதாவது இவன் சொல்லியிருக்காரு, இவர் பிரம்மாவை தான் கிரியேட் பண்ணார், அதனால இவர் தான் ஆதி மூலன்னு ஆகுது. அதனால இந்த இவரை தவிர வேற ஒரு தேவனும் வந்து உபாயமாகவும் ஆக முடியாது, பலனாகவும் ஆக முடியாது. பிகாஸ் தே ஆர் நாட் சுப்ரீம் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றார். இல்லை என்பது ஆயிற்று. அதே மாதிரி இங்கு பிரம்மாவை சொன்னது, அது பிரம்மாவை கிரியேட் பண்ணார் சொல்லியிருக்காரு, பிரம்மா வந்து தேவர்கள்லாம் கிரியேட் பண்ணார் அப்படிங்கிறது இம்ப்ளாய்டோ இல்லையோ, அது மாதிரி முமுட்சுக்களை சிருஷ்டித்த உபகாரத்திற்கு, முமுட்சுக்களாகிய நம்மளையும் அவர் பிரம்மா தான் கிரியேட் பண்ணார் இல்லையோ, அதுக்கும் அது வந்து எடுத்துக்காட்டாக இருக்கு. அதையும் ஒரு எக்ஸ்பிளிசிட்டா சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறது. இந்த பிரம்மா வந்து எல்லாத்தையும் படைச்சாங்க அப்படிங்கிறது வந்து இவர் சுவாமி இவர் திருமழிசை ஆழ்வார் வந்து நான்முகன் திருவந்தாதின்னு ஒண்ணு எழுதியிருக்கார். அதனுடைய முதல் பாசுரத்துல ரொம்ப அழகா சொல்றார் அவர், நான்முகனை நாராயணன் படைத்தான். சுவாமி நான்முகனான பிரம்மா இருக்கான, அவனை வந்து ஸ்ரீமன் நாராயணன் தான் படைச்சான் சுவாமின்னு முதல்ல ஆரம்பிக்கிறார். இந்த பிரபந்தத்துக்கு பேரே நான்முகன் திருவந்தாதின்னு ஏன் பேர் வந்ததுனாக்கா, இட்ஸ் நாட் அபவுட் நான்முகன், இட்ஸ் நாட் அபவுட் பிரம்மா,
பேரை பார்த்தேன்னா ஓ இது பிரம்மாவோட மகிமையை சொல்ற பிரபந்தமோ அப்படிங்கிற மாதிரி தோணும். அப்படி இல்லை, நான்முகன்கிற வார்த்தையில ஆரம்பிக்கிறாரோ இல்லையோ, அதனால அதுக்கு பேர் நான்முகன் திருவந்தாதின்னு பேரு. சோ அவர் முதல்ல என்ன சொல்றார், நான்முகனை நாராயணன் படைத்தான். அந்த பிரம்மாவையே எம்பெருமான் தான் கிரியேட் பண்ணான் சுவாமின்னு ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் அவன் பிரம்மன் என்ன பண்ணான், நான்முகனும் தான் முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான். இந்த நான்முகனான பிரம்மா இருக்கானே, அவனும் வந்து தானே ஒரு லீட் ரோல் எடுத்துட்டு சங்கரன் ஆன சிவபெருமானை ருத்ரனை தான் படைத்தான். ருத்ரனை வந்து பிரம்மாதான் படைச்சான். அது மாத்திரம் இல்ல, he didn't delegate the work to someone else. தானே ஒரு லீட் ரோல் எடுத்துட்டு அதை படைச்சான். அதான் தான் முகமாயினாக்கா டேக்கிங் த லீட் ரோல் அப்படிங்கிற மாதிரி. சங்கரனை தான் படைத்தான், ருத்ரனை வந்தான் படைச்சான். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இன்டிரெக்ட்லி இப்ப எம்பெருமான் தான் எல்லாருக்கும் காரணம், எல்லாரையும் படைக்கிறதுக்கு காரணம்னு ஆறுதல்லையோ அப்படி அதை சொல்றாரு அவர் திருமழிசை ஆழ்வார். யான் முகமாய் அந்தாதி மேலிட்டு. அதே மாதிரி நானும் வந்து முக்கியமா இந்த அந்தாதி ரூபத்துல அறிவித்தேன் ஆழ்பொருளை. அறிவித்தேன் ஆழ்பொருளை, இந்த ஆழ்ந்த பொருள் இருக்கே, இந்த ப்ரொஃபவுண்ட் இன்ஃபர்மேஷன் நாலேஜ் இருக்கே, which is that எம்பெருமான் is the root cause of everything. அதை நான் அறிவித்தேன், நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு அவர் நம்ம கிட்ட சொல்றாரு. அவர் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கா சொல்றார், சிந்தாமல் கொள்மின் நீர் தேர்ந்து. சுவாமி நமக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ப்ரொஃபவுண்ட் நாலேஜ் ஒண்ணு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் சுவாமி, அதை வந்து நீர் சிந்தாமல் கொள்மின் நீர் தேர்ந்து, அதை நீர் சிந்திடாதையும் கீழே விட்டுடாதையும், ஒரு காதல வாங்கிட்டு இன்னொரு காதல விட்டுடாதையும் அப்படி அந்த கம்பன் சொல்றான்னு இல்லையோ ராமாயணத்துல. இந்த ராமபிரானுடைய அம்பு வந்து தாடகையோட கல் மலை போன்ற தாடகையோட நெஞ்சில போய் அது முதுகு வழியா வெளியில வந்துருத்தான் அந்த க்ஷணத்திலேயே. அவ்வளவு பவர்ஃபுல்லா அந்த என்ன சொல்றாரு, கல்லொக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறம் கழன்று. அது எது மாதிரி இருந்ததுன்னாக்கா, கல்லா புல்லருக்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்று ஆயின்றே. ஒரு முட்டாளுக்கு வந்து நல்லவா ஒரு புத்திமதி சொன்னா என்ன பண்ணுவாவா, ஒரு காதுல வாங்கிட்டு இன்னொரு காதுல விட்டுருவாளோ இல்லையோ, அந்த மாதிரி ராமபிரானுடைய பானமும் தாடகையோட நெஞ்சில பட்டது, முதுகு வழியா உடனே வெளியில வந்துருத்து அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இவர் சொல்றார், திருமழிசை ஆழ்வார் சொல்றார், சுவாமி அந்த மாதிரி விட்டுறாதீங்க நீ. இப்ப அடியே வந்து இப்ப காசிக்கு போயிட்டு வரேன், கங்காஜலம் கொண்டுறேன், நீங்க வந்து கங்காஜலம் கொஞ்சம் கேட்டு வாங்கிக்கிறேன், அடியன் ஒரு ஸ்பூன்ல உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க அதை சாப்பிடுறேன். அப்புறம் சுவாமி அடியனுடைய பாரியைக்கும் வேணும், கொஞ்சம் இன்னொரு ஒரு ஸ்பூன் தரையலாம் அப்படின்னு. நான் உங்களுக்கு கையில ஒரு ஸ்பூன் கொடுத்து நான் உங்களுக்கு சொல்லுவேணும், இல்லை சுவாமி இதை சிந்திராதியும், என்ன அவ்வளவுதான் என்கிட்ட காலியா எடுத்ததோட இதை சிந்தாம கொண்டு போய் கொடுவோம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் அது. அண்ட் ஆல்சோ ஐ கேன்ட் ரெப்ளனிஷ் இட் அப்படிங்கிற அர்த்தத்துல அதுதான் இவன் சொல்றார், சிந்தாமல் கொள்மென் நீர் தேர்ந்துன்னு. ஸோ எம்பெருமான் தான் எல்லாத்துக்கும் மூலம் அப்படிங்கிறத நான்முகன் திருவந்தாதியில முதல் பாசுரத்திலேயே சொல்றாரு அவர். இது வந்து இந்த மகாபாரதத்திலயும் ஒண்ணு வருது. அதாவது என்ன சொல்றாருனாக்கா, அதுல வந்து பிரம்மா, ருத்ரன், மற்றபடி மற்ற எல்லா தேவர்கள் who are thought of as gods, அவள்லாம் வந்து அப்படிப்பட்ட ஆட்களெல்லாம் வந்து ஞானம் உள்ளவா வந்து அவளை முழுமுதற் கடவுள்னு அவ வர்ஷிப் பண்ண மாட்டா. ஏன்னா they know that they can only give limited rewards அப்படிங்கிற அர்த்தத்துல ஒரு ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு. பிரம்மாணம் சிதி கண்டம் ச, பிரம்மாணம் சிதி கண்டம் ச, பிரம்மனும் சரி, சிதி கண்டம், சித்தினாக்க நீலம்னு அர்த்தம், நீலகண்டன்ங்கிறது சிவபெருமான். பிரம்மாவும் சரி, நீலகண்டனான சிவபெருமானும் சரி. அது மாத்திரம் இல்ல, யாஷான் யா தேவதா ஸ்மிருதாக. So all the others who are thought of as devatas, ஸ்மிருதானாக்க who are thought of as devata, தேவர்கள் நினைக்கப்பட்டவர்கள்லாம் அவள்லாம் கூட பிரதிபுத்தா ந சேவந்தே. பிரதிபுத்தானாக்க விவேகம் உள்ளவா, நல்ல புத்தி உள்ள, நல்ல ஞானம் உள்ளவா. ந சேவந்தே, அவள்லாம் அவளை வணங்க மாட்டா, எம்பெருமானத்தான் வணங்குவாவா. யஸ்மாத், பிகாஸ் பரிமிதம் பலம், அவ கொடுக்குற பலன் வந்து பரிமிதம், ரொம்ப லிமிட்டடா இருக்குமா. நம்ம வந்து அபரிமிதம்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கோம். சுவாமி அவருக்கு ரொம்ப அபரிமிதமான அன்பு இருக்கு சுவாமி அப்படின்னு. அபரிமிதமான அன்புன்னு அர்த்தம் எக்கச்சக்கமா அன்லிமிட்டடா அன்பு இருக்குன்னு அர்த்தம் இல்லையோ. அதுக்கு ஆப்போசிட் பரிமிதம். பரிமிதம்னாக்க லிமிட்டட். இவாள்லாம் கொடுக்குற பலன்கள்லாம் வந்து ரொம்ப லிமிட்டடா இருக்கும். அதனால ஞானம் உள்ளவா வந்து அவாகிட்ட போய் எனக்கு இது வேணுமோ அது வேணும்னு கேட்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. புரியுது இல்லையா? ஸோ பேசிக்கலி என்னன்னாக்கா, இது எம்பெருமான் வந்து அவன் தான் எல்லாத்துக்கும் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிற விஷயத்தை இவர் சொல்றார் அவர் அப்படிங்கிற மாதிரி சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் அவர்.
அப்புறம் அடியேன் உள்ளத்து இன்னுயிரே அப்படிங்கிற சொல்றாரோ இல்லையோ, அதாவது மேல் அயனை படைத்ததோர் எழில் உந்தி மேலதன்றோ அடியேன் உள்ளத்து இன்னுயிர். சுவாமி என்னுடைய இன்னுயிர்ங்கிறார். உயிர்ங்கிறத ஆத்மான்னு எடுத்துக்கலாம், உயிர்ங்கிறத வந்து வேற விதங்களையும் எடுத்துக்கலாம். பட் உயிர்ங்கிறத ஆத்மான்னு எடுத்துட்டேன்னாக்க இன் உயிர், அதாவது சில சமயங்கள்ல ஆழ்வார்கள் வந்து தங்களோட they are very dissatisfied with themselves. மனசே நீ இப்படி பண்றியே, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நேரம் கொஞ்சம் பேசுவா. சில சமயங்கள்ல வந்து in moments when the mind has grasped the ஸ்வரூபம் of our atma, நம்மளுடைய ஸ்வரூபம் என்ன, எம்பெருமானுக்கு அடிமை அப்படிங்கிற அந்த ஸ்வரூபத்தை கிராஸ்ப் பண்ற சமயத்துல அவளுடைய மைண்ட் சேஞ்ச் ஆகும். ஆஹா, உனக்கு என்ன அழகான புத்தி இருக்கு, நீ ஞான ஸ்வரூபம் இல்லையா நீ அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆத்மாவை அவ புகழ்ந்துக்க ஆரம்பிச்சிருவா. அந்த மாதிரிதான் இவர் சொல்றாராம். திருப்பாணாழ்வார் வந்து அடியேன் உள்ளத்து இன்னுயிரே, ஆஹா என்னுடைய ஆத்மா பத்தேளா சுவாமி, அதுக்கு எவ்வளவு அழகா ஸ்வரூப ஞானம் இருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்றார் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். மை ஆத்மா தட் ஷைன்ஸ் வித் ஸ்வரூப நாலேஜ் அப்படிங்கிற, அதனால்தான் அவர் இன்னுயிரே அப்படிங்கிற மாதிரி சொல்றாராம். அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்றாரு வந்து, அதுக்கு அவர் ஸ்லோகத்தை சொல்றாரு. விஷ்ணு தத்துவம் அப்படின்னு ஒரு இதுல வந்து ஸ்லோகம் ஒண்ணு வருது. அதுல வந்து என்னன்னாக்க அந்த ஸ்லோகம் என்ன சொல்றதுனாக்க, உனக்கு உஜ்ஜீவனம் வேணும்னு ஆசை இருந்ததுனாலும் சரி, உஜ்ஜீவனத்துல இச்சை இருக்குனாக்க, உஜ்ஜீவன் இச்சாயதி யதிதே, யதினாக்க இஃப்னு அர்த்தம். சோ உனக்கு உஜ்ஜீவனம்னாக்க ரிடம்ஷன்னாக்க சால்வேஷன் அப்படிங்கிற மாதிரி, மோட்சத்துக்கு போறது அப்படிங்கிற மாதிரி. ஜீவனம்ங்கிறது இந்த உலகத்துல நன்னா இருக்கிறதுக்கு பேர் ஜீவனம்னு பேரு. உஜ்ஜீவனம்ங்கிறது இந்த உலகத்தை விட்டுட்டு மோட்சத்துக்கு பரமபதத்துக்கு போறதுக்கு பேர் உஜ்ஜீவனம்னு பேரு. சோ இந்த ஸ்லோகம் என்ன சொல்றதுன்னாக்க, சோஜீவனேச்சாயதிதே, உனக்கு உஜ்ஜீவனத்துல இச்சை இருந்ததுனாக்க, அது மாத்திரம் அல்லது ஸ்வசத்தாயாம் ஸ்பிருஹாயதே, சத்தாயாம் ஸ்பிருஹா, சத்தாயம்னாக்க வாழறதுல, ஸ்பிருஹானா ஆசை இருந்தாலும் சரி, உனக்கு இந்த உலகத்துல ஜீவனம் பண்ணி வாழணும்னு ஆசை இருந்தாலும் சரி, உனக்கு பரமபதத்துக்கு போய் உஜ்ஜீவனம் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை இருந்தாலும் சரி, then there's something you need to keep in mind all the time. என்னதை keep in mind all the time? ஆத்மதாஸ்யம் ஹரே ஸ்வாமியம். ஆத்மா, ஜீவாத்மாங்கிறது ஒரு தாசன்ங்கிறது ஞாபகம் வச்சுக்கோ. ஆத்மதாஸ்யம் ஹரே ஸ்வாமியம், இந்த ஹரிதான் சுவாமி, ஆத்மாக்கள்லாம் தாசன் அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அந்த ஸ்வபாவஞ்ச சதா ஸ்மர, அந்த சுபாவத்தை வந்து நீ எப்ப பார்த்தாலும் நினைச்சுட்டே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சோ அதை வந்து தன்னுடைய ஆத்மா நல்லா கிராஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றாராம். அதைத்தான் சுவாமி தேசிகன் கோட் பண்றார். ஸ்வஜீவனேச்சாயதிதே ஸ்வசத்தாயாம் ஸ்பிருஹாயதி ஆத்மதாஸ்யம் ஹரே ஸ்வாமியம் ஸ்வபாவஞ்ச சதா ஸ்மர. ரொம்ப அழகான வார்த்தைகள். ஆத்மதாஸ்யம் ஹரே ஸ்வாமியம், இது மாத்திரம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஆத்மாக்கள் வந்து அடிமைகள், ஹரி அவன் ஒத்தந்தான் சுவாமி, அதை வந்து எப்பவும் மனசுக்குள்ள சதா ஸ்மர, எப்பவும் மனசுல ஞாபகம் வச்சுட்டேரு அப்படிங்கிற மாதிரி சொல்ற. அதுதான் அவர் சொல்றாரு. அவர் ஆத்மதாஸ்யம் ஹரே ஸ்வாமியம் ஸ்வபாவம் சதா ஸ்மர என்கிறபடியே பரம காருணிக கட்டாட்சத்தாலே, அதாவது பரம காருண்யனான எம்பெருமானின் கட்டாட்சத்தாலே ஸ்வபாவ தாஸ்ய பிரதிபோத, அதாவது அவனுக்கு இயல்பாகவே அடிமைப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு உணர்ந்திருக்கிற என்னுடைய ஆத்மா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸ்வபாவ தாசிய, நம்முடைய ஸ்வபாவம் வந்து அவனுக்கு தாசனாக இருக்கிறது அப்படிங்கிறத வந்து ஏற்கனவே உணர்ந்த பிரதிபோத, அது பிரகாசிக்கிற, அது அந்த என்னுடைய ஆத்மா இருக்கே மிக இனிதான சத்வகுணமிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ற. சுவாதுதமமானாக்க மிக இனிய சத்வகுணம் மிக்க என்னுடைய ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவருக்கு வந்து ஆழ்வாருக்கு தன்னுடைய ஆத்மா மேல அவ்வளவு பிரியம் இருக்கு. ஏன்னா அது வந்து நல்ல வழியில போயிட்டு இருக்கு, அதுக்கு தெரிஞ்சு கொடுத்து நம்மளுடைய ஸ்வரூபம் என்ன அப்படிங்கிறது. சோ அதைத்தான் அவர் சொல்றாரு. அதனாலதான் அவர் இன்னுயிர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு அவர். அதாவது உயிர்ங்கிறத வந்து ஆத்மான்னு இன்டர்பிரட் பண்ணாக்க you can explain why the Alvar is very pleased with his ஆத்மா அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதே மாதிரி உள்ளம் என்று ஹிருதய பிரதேசத்தையும் சொல்லலாம். அதாவது உள்ளம்ங்கிறது வந்து ஹிருதயத்தையும் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். சொல்லவுமாம் இன்னுயிர் என்று
இன்னுயிர் என்று பகவத் அனுபவத்திற்கு அனுரூபமாகையாலே பகவத் அனுபவத்துக்கு உதவுகிறதாலே உதவுகின்றது. அதனால அதை உதவி பண்றதோ இல்லையோ அதனால இனிதான பிராணாதிகளையும் சொல்லலாமா பிராணன் அந்த மாதிரி விஷயங்களை கூட சொல்லலாம். அதாவது உயிர்ங்கிறது ஆத்மானும் எடுத்துக்கலாம் அல்லது பிராணன் அப்படிங்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றாரு அவர். அப்புறம் இன்னொரு ஸ்லோகத்துக்கு ரெண்டு ஸ்லோகங்களை கோட் பண்றாரு அவர். என்ன ஸ்லோகம் கோட் பண்றாருனாக்க இதுல வந்து பாருங்க, again it also comes down to the question of அவ வந்து நல்ல ஞானம் உள்ளவாள் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவா, அதாவது நம்மளுடைய ஸ்வரூபம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கின்றவா வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவா அப்படிங்கறத வந்து ரெண்டு ஸ்லோகங்கள்ல வந்து இவர் சொல்றாரு அவர். இது ஒண்ணு வந்து எதுல இருந்து வருதுன்னாக்கா கீதார்த்த சங்கிரகம்னு யமுனாச்சாரியார் ஒண்ணு சாதிச்சிருக்காரு அவர். யமுனாச்சாரியாருங்கிறவர் வந்து அவர் ஆல்சோ நோன் அஸ் ஆளவந்தார். அவர் வந்து பகவத் ராமானுஜருடைய one of the ஆச்சாரியன்ஸ் ஆஃப் பகவத் ராமானுஜா was பெரிய நம்பி. அவருடைய ஆச்சாரியர் யமுனாச்சாரியார் அல்லது ஆளவந்தார் அப்படிங்கிற மாதிரி. அவர் வந்து கீதார்த்த சங்கிரகத்துல சொல்றார் அவர், ஞானி து பரமைகாந்தி பராயத்தாத்ம ஜீவனக. என்ன சொல்றாருனாக்க, இந்த ஞானி து பரமைகாந்தி, அதாவது இந்த வைஷ்ணவத்துல வந்து ஏகாந்தின்னு ஒரு வார்த்தை சொல்லுவா, பரமைகாந்தின்னு இன்னொரு வார்த்தை சொல்லுவா. ஏகாந்தினா என்ன அர்த்தம்னாக்க ஏக அந்தம் அப்படின்னு சொல்றோமோ இல்லையா, ஒரே அண்ட் தி ஒன்லி கோல். அவன் வந்து ஏகாந்திங்கிறவன் வந்து அவன் வந்து இஸ் ஒன் ஹூ ஆல்வேஸ் கோஸ் டு எம்பெருமான், நெவர் கோஸ் டு எனி அதர் தேவர்கள் அந்த மாதிரி ஒருத்தர்கிட்டையும் போது கிடையாது. என்ன வேணும்னாலும் அவன் எம்பெருமான் கிட்ட தான் போவான். அவன் இந்திரன் கிட்டயோ ருத்ரன் கிட்டயோ பிரம்மா கிட்டயோ போக மாட்டான் எனக்கு இது வேணும் அது வேணும்னு. அவனுக்கு வந்து ஐஸ்வர்யம் வேணும்னாலும் எம்பெருமான் கிட்ட தான் போகணும். வியாதி வெக்கைகள்லாம் குணமானாலும் அப்படின்னாலும் எம்பெருமான் கிட்ட தான் போவான் அவன். அவனுக்கு மோட்சம் வேணும்னாலும் எம்பெருமான் கிட்ட தான் போவான். அப்படிப்பட்டவாளை ஏகாந்தின்னு சொல்வா. ஏகாந்தம் எப்போ ஒரே டெஸ்டினேஷன்ல போய் எனக்கு இது வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பான். பரமைகாந்திங்கிறவாள் வந்து எஸ் தே ஆர் அ ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் ஏகாந்திஸ். அவளும் எம்பெருமான் கிட்ட தான் போவா. பட் ஆனா அவ வந்து இது வேணும் அது வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க மாட்டா. அவ வந்து ஒண்ணுதான் கேட்பாளாம், சுவாமி அடியேனுக்கு வந்து உமக்கு கைங்கரியம் பண்ற பாக்கியம் வேணும் சுவாமி, அது மாத்திரம் தான் எனக்கு வேணும், எனக்கு வேற ஒண்ணுமே எனக்கு பத்தி நான் ஐம் நாட் கோயிங் டு ஆஸ்க் ஃபார் எனிதிங் எல்ஸ் அப்படிங்கிறவா வந்து பரமைகாந்தி. தட் ஷுட் பி அவர் கோல் அஸ் வெல். பரமைகாந்தி அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சொல்றாரு அவர். ஸோ பரமைகாந்திங்கிற வந்து சுப்ரீம் அமங் தி ஏகாந்திஸ். அந்த பரமைகாந்தியோட அவனுடைய லைஃப் எப்படி இருக்குங்கிறத வந்து கீதார்த்த சங்கிரகத்துல யமுனாச்சாரியார் ஹஸ்பண்ட் சொல்றாரு அவர். ஞானி து பரமைகாந்தி பராயத்தாத்ம ஜீவனக. அப்படி என்னன்னாக்கா அவனுடைய லைஃபே வந்து இட் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் பரமபுருஷன், இட் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் எம்பெருமான் அப்படிங்கிற மாதிரி. அவனுடைய சந்தோஷம் என்ன அவனுடைய துக்கம் என்னங்கிறது அடுத்த லைன்ல சொல்றார். அவனுடைய சந்தோஷ துக்கம் என்னன்னாக்க தத் சம்ஸ்லேஷ வியோகைக சுக துக்கஸ்ததேகதீஹி. அதாவது அவனுக்கு வந்து எம்பெருமான் கூட சேர்ந்து இருக்கிறது, அது ஒண்ணுதான் அவனுக்கு சுகமா. சம்ஸ்லேஷம்னாக்க சேர்ந்து இருக்கிறது, வியோகனாக்க பிரிஞ்சு இருக்கிறது. சோ சம்ஸ்லேஷம் எம்பெருமான் கூட சேர்ந்து இருக்கிறது வந்து அவனுக்கு வந்து சுகமா, அது சுக. வியோக நகத்தை பிரிஞ்சு இருக்கிறது அது வந்து அவனுக்கு துக்கமாகுது. அவனை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சந்தோஷம் தான் இருக்கு, ஒரே ஒரு துக்கம் தான் இருக்கு. எம்பெருமான் கிட்டோட சேர்ந்து இருந்தாக்க அது வந்து சந்தோஷம், எம்பெருமான் கிட்ட இருந்து பிரிஞ்சு இருந்தனாக்க அது வந்து துக்கம் அப்படிங்கிற மாதிரி. அப்படின்னு தத் ஏக தி, தீனாக்க it deems, mind or it is intellect, he thinks that this is what it is. என்னோட soul happiness வந்து being together with எம்பெருமான், my soul suffering is being away from எம்பெருமான் அப்படிங்கிற மாதிரி. அப்படின்னு கீதார்த்த சங்கிரகத்துல சுவாமி இவர் ஆளவந்தார் சாதிக்கிறாரு. அதை இவர் கோட் பண்றார் அவர். ஞானி து பரமைகாந்தி பராயத்தாத்ம ஜீவனக தத் சம்ஸ்லேஷ வியோகைக சுக துக்கஸ்தத் ஏகதீஹி அப்படிங்கிற மாதிரி. அது ஒண்ணுதான் வந்து ஹாப்பினஸ் ஆர் சஃபரிங் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுப்பான் நாம அது. அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு அவர் வந்து, இது வந்து பகவத்கீதால உள்ள ஸ்லோகத்துல வந்து அது அகைன் ஐடியல் பக்தன் எப்படி இருப்பான் அப்படிங்கறத பத்தி கிருஷ்ணன் சொல்றான். இந்த ஐடியல் பக்தன் எப்படி இருப்பான்னாக்க அவன் வந்து மச்சித்தா மத்கத பிராணா, மச்சித்தா அவனுடைய சித்தம் ஃபுல்லா எம்மேலேயே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். மத்கத பிராணா அவனுடைய பிராணன் வந்து இட் இஸ் சரண்டர்ட் டு மீ,
இட்ஸ் டிவோட்டட் டு மீ அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அந்த மாதிரி தன்னுடைய ஐடியல் டெவட்டீஸை டிஸ்கிரைப் பண்றார் அவர். போத்யந்த பரஸ்பரம், the ideal devotees பரஸ்பரம் ஒருத்தர் பேசிப்பாளாம். சுவாமி இந்த இவர் பார்த்தேளா, அந்த எம்பெருமானை பத்தியே பேசிட்டு இருப்பாளாம். சுவாமி அவனுடைய சௌலபியத்தை பெற்றேளா சுவாமி, அவனுடைய சௌசல்யத்தை பத்தி பெற்றேளா சுவாமி. போத்யந்த பரஸ்பரம் அவ enlightening one another அப்படிங்கிற மாதிரி. They will always be enlightening one another because that's all they know. எம்பெருமானை பத்தியே பேசிட்டு இருக்கணும்னு ஆசை வாளுக்கு. அதனால சுவாமி எம்பெருமானுடைய குண அதிசயங்களை பார்த்தேளா சுவாமி, அவருடைய சேஷ்டிதங்களை பார்த்தேளா சுவாமி அப்படிங்கிற மாதிரியே பேசிட்டு இருப்பாளாம். போத்யந்த பரஸ்பரம், they will be trying to enlighten each other அப்படிங்கிற மாதிரி by talking about எம்பெருமான் all the time அப்படிங்கிற மாதிரி. கதயந்தஸ்ச மாம் நித்யம், கதனாக்க கதை உங்களுக்கு தெரியும், என்னுடைய கதையே பேசிட்டு இருப்பாளாம் எப்பவும். மாம் நித்யம், என்னை பத்தின கதையே எப்பவும். கதை அதை கதை என்னுடைய சரித்திரமே பேசிட்டு இருப்பா, என்னுடைய சேஷ்டிதமே பேசிட்டு இருப்பா. சுவாமி பத்தேளா இந்த அவதாரத்துல அவர் நரசிம்ம அவதாரத்துல என்ன பண்ணார் பார்த்தேளா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாளாம். அவளை பொறுத்த வரைக்கும் அதுலதான் சாட்டிஸ்பாக்சன் இருக்கான். துஷ்யந்தினாக்க சாட்டிஸ்பாக்சன், ரமந்தினாக்க என்ஜாய்மெண்ட். அவளை பொறுத்த வரைக்கும் அதுலதான் திருப்தி இருக்கு, அதுலதான் அவளுடைய சந்தோஷம் இருக்காது. சோ மச்சித்த மத்கத பிராண போத்யந்த பரஸ்பரம் கதயந்தஸ்ச மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச அப்படிங்கிற மாதிரி. இந்த ஸ்லோகத்தையும் சுவாமி தேசிகன் சொல்றார். இது எல்லாத்தையும் நீங்க யோசிச்சு பார்த்துக்கோ. இத்தியாதிகளை இந்த மாதிரி ஸ்லோகங்களை இங்கே அனுசந்திப்பது, இங்க சொல்றது இது ரெலவெண்ட் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றார். ஸோ இந்த சுவாமி திருப்பாணாழ்வார் தன்னுடைய ஆத்மா எவ்வளவு ஞானம் உள்ளதா இருக்குன்னு அவ சொல்றச்சே இதெல்லாம் ஸ்லோகங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. விஷ்ணு தத்துவத்துல சொல்லியிருக்கோம் இல்லையா, ஆத்மதாஸ்யம் ஹரே சுவாமியம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கீதார்த்த சங்கிரகத்துல ஸ்ரீ ஆளவந்தார் சொல்லியிருக்காருங்க, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பகவத்கீதையில கண்ணன் ஐடியல் டெவோட்டீஸ் பத்தி என்ன சொல்லியிருக்கான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இவர் சுவாமி தேசிகன் ரொம்ப அழகான வியாக்கியானம் கொடுத்திருக்காரு. சில சமயங்கள்ல பார்த்தேன்னாக்க இந்த வியாக்கியானங்கள் ரொம்ப சின்னதா இருக்கும். அதை அவர் பிரீஃப்லி they will just refer to one phrase. அதாவது அவளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்கனவே அந்த ஸ்லோகம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி. அதனால பட் அஃப்கோர்ஸ் நமக்கு அந்த ஸ்லோகங்கள்லாம் தெரியாது. அதனால we have to go dig up the ஸ்லோகம் and bring it and then enjoy it. அது மாதிரி அவர் ஜஸ்ட் ரெலவெண்ட் ஃப்ரேசஸ் மாத்திரம் கோட் பண்ணிட்டு he moves on. அது மாதிரி சரியா. ஸோ இதுதான் அவருடைய சுவாமி தேசிகனுடைய வியாக்கியானம் about திரு உந்தி, 3வது பாசுரம் which is about திரு உந்தி நாபி மாதிரி. நம்ம ஸோ பிஃபோர் ஐ மூவ் ஆன் டு the next பாசுரம், இது நாபிய உந்தியை பத்தி இதுல பகவத் தியான சோபானத்துல என்ன சொல்லியிருக்குங்கிறத நம்ம குயிக்கா பார்த்துடலாம். பகவத் தியான சோபானம் நம்ம ஏற்கனவே கத்துன்னு இருக்கோம் நம்ம. ஸோ அதனால I don't have to go through it elaborately. This is more to refresh your mind about it. ஸோ இதுல சுவாமி தேசிகன் இவர் சுவாமி தேசிகன் ஞாபகம் வச்சுக்கோங்க, பகவத் தியான சோபானம்ங்கிறது it was modeled after Amalanadipiran. Swami Deshikan was so impressed by Amalanadipiran that he created his own stotram. அதே மாதிரி பாதாதி கேசாந்தமாக அதுவும் ஸ்ரீ ரங்கநாதனை பத்தி. ஸோ அதுல பட் ஆனா தியானம் பண்ற மாதிரி ஒரு காம் அண்ட் ஸ்டெடியா குவைட்டா இருக்கிற மைண்ட்ல அந்த மாதிரியான மூட்ல அது நாட் டெரிபிளி எமோஷனல் அந்த மாதிரி. ஸோ அதுல இந்த உந்தியை பத்தி சொல்றச்சே அந்த உந்தி சுவாமி ரங்கநாதஸ்ய நாபின்னு கடைசி லைன்ல சொல்றாரு. அந்த ரங்கநாதனுடைய நாபி இருக்கே அது என்ன எப்படி தெரியுமா, அது ரொம்ப சுஜாதா, ரொம்ப இட்ஸ் பியூட்டிஃபுல் சுவாமி. அது மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு நிமிஷமும் என்னுடைய மனசுக்கு அது சந்தோஷத்தை கொடுத்துட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றார். சம்பிரீணாத்தினாக்க சந்தோஷத்தை கொடுத்துட்டே இருக்கு, டிலைட்ஸ் அப்படின்னு அர்த்தம். பிரதிகலம்னாக்க எவ்ரி மினிட்னு அர்த்தம். பிரதிகலம் சம்பிரீணாதி பிரதிகலமசவ் மானசம், என்னுடைய மனசுக்கு அது சந்தோஷத்தை கொடுத்துட்டே இருக்கு சுவாமி. இட் ஹாஸ் a beautiful form, சுஜாதா அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அது மாத்திரம் இல்ல, அதுக்கு ரொம்ப ஆழமானது சுவாமி அந்த உந்தி அப்படிங்கிறார். கம்பீரத்வாத்னாக்க ரொம்ப டீப்பா இருக்குமா. கொச்சன சமயம்னா ஒரு காலத்துல அது என்ன பண்ணித்தான், கூட நிக்ஷிப்த விஸ்வா உலகத்தையே அது தன்னுடைய அந்த நாபிக்குள்ள போட்டு அது ஒளிச்சு வச்சுட்டு இருந்ததுதான். அதை சொல்றாரு அவர், கூட நிக்ஷிப்த விஸ்வா. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருனாக்கா, இந்த நாபி தாமரை இருக்க, அந்த தாமரையில உள்ள இந்த பாலன் பார்ட்டிகல்ஸ் இருக்கே, மகரந்த தூள்கள்னு சொல்லுவோமே, அது they can create as many பிரம்மாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நாளிகேன அந்த தாமரையில ஸ்புரித ரஜசா, அதுல உள்ள கிளிட்டரிங் மகரந்த தூள்கள் இருக்கு, கிளிட்டரிங் பாலன் டஸ்ட் இருக்கே, அது வேதசோ நிறைய பிரம்மாக்களை நிர்மாணம் பண்ண முடியும், கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு
அப்புறம் என்ன சொல்றாருனாக்கா இந்த நாபிங்கிறது வந்து அவருக்கு வந்து சுவாமி தேசிகனுடைய பொயட்டிக் மைண்ட் பார்ப்போ எம்பெருமானுக்கு அழகு வந்து ஒரு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுறதான் அது. ஒரு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுறச்சு there will be whirlpools in it இல்லையோ. அது மாதிரி எம்பெருமானுடைய அழகு வந்து ஒரு வெள்ளம் மாதிரி பெருக்கெடுத்து ஓடுறச்சே அதுல ஃபார்ம் ஆயிருக்கிற வேர்ல்பூல் தான் அவருடைய நாபி அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதான் ரம்ய ஆவர்த்த பியூட்டிஃபுல் வேர்ல்பூல் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். தியுதி சகச்சரி, அதாவது தியுதினாக்க பியூட்டி, சகச்சரி இஸ் accompanied by the beauty of the whirlpools. அப்படிப்பட்டது ரங்கநாதஸ்ய நாபி அப்படிங்கிற மாதிரி சொல்றார். சம்பிரீணாதி பிரதிகலமசௌ மானசம் மே சுஜாதா கம்பீரத்வச்சன சமயே गूढ़ निक्षिप्त विश्व नालिकेन स्फुरित रजसा वेधसो निर्मिमाणा रम्यावत्त द्युति सहचरी रंगनाथस्य नाभिः. So anyway, so அது வந்து பகவத் தியான சோபானத்துல வருது. நாராயணியத்துல இதுக்கு ஈக்குவலண்டா ஒரு ஃபுல் ஸ்லோகம் இல்லை, அதனால அது நாராயணியத்துல இருந்து I'm not quoting. சரியா? So now we can go on to பாசுரம் number 4. பாசுரம் நம்பர் 4 வந்து இந்த ஒவ்வொரு பாசுரமும் எந்த அங்கத்தை பத்தினது அப்படிங்கிறத பத்தி நான் அந்த ஒரு பாக்ஸ் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுல வந்து உதரபந்தம் அப்படிங்கிற மாதிரி முந்தினது வந்து இந்த உந்திய காமிக்கிறது, திருநாபியை பத்தினது. இது வந்து உதரபந்தம்னாக்கா என்ன அர்த்தம்னாக்கா, உதரம்னாக்கா வெயிஸ்ட், அது பந்தம்னாக்க கட்டு போட்டு வச்சிருக்கிறது. வெயிஸ்டுக்கு கட்டு போட்டு வச்சிருக்கிறது என்னது, ஒட்டியானம் மாதிரி. ஒட்டியானம்னு சொல்லலாம், மேகலான்னு சொல்லுவா, வெயிஸ்ட் பேண்ட், கிர்டில் அப்படிங்கிற எது வேணாலும் சொல்லலாம் நீங்க. அதுதான் அந்த உதரபந்தம், அதை பத்தி சொல்ல போறாரு இவர். ஸோ அந்த அர்த்தத்தை சுருக்கமா பார்த்துட்டு அப்புறம் வியாக்கியானத்துக்கு போகலாம். இதுல வந்து என்ன சொல்றாருனாக்கா, சதுரமா மதுள் சூழ் இலங்கைக்கு இறைவன் தலைவத்தி. ஸோ இதுல வந்து ராமாவதாரத்தை இது பண்றாரு திருப்பாணாழ்வார், ராமாவதாரத்தை கொண்டு வர்றார். அதுல வந்து இவர் ராவணனுடைய இது இருக்கு இல்லையா, ராவனுடைய 10 தலைகளை அழிச்சவன் வந்து அழிச்சவன் வந்து ஸ்ரீராமன் அப்படிங்கிறதுல சொல்றார் அவர். அவன் அப்படிப்பட்டவன் வந்து அதைத்தான் சொல்றார், சதுரமா மதில் சூழ் இலங்கைக்கு. இந்த லங்காக்கு எப்படி இருந்ததுனாக்க, சதுரமா மதில் சூழ், மதில்னாக்க ரேம்பார்ட், இட் வாஸ் டால். மதில் சூழ்னாக்க ரொம்ப ஒசரமான, ஸோ ஒசரமான மதில், ரேம்பார்ட், சூழ், surrounded by, so the Lanka surrounded by tall ramparts. Chaduramnaka square, so square shaped tall ramparts surrounded Lanka. அந்த லங்காக்கு இறைவன்னாக்க லார்ட் அல்லது கிங் அப்படிங்கிற மாதிரி யார சொல்றார், ராவணனை சொல்றார். அந்த இறைவன் ராவணன் இருக்கானே, அவனுடைய தலை 10, அவனுடைய 10 தலைகளையும் உதிர வச்சுட்டார். அவர் எல்லாத்தையும் கீழே விழ வச்சுட்டாராம். அதுக்கு முன்னாடி that is before he actually killed him, முதல் நாள் சண்டையும் சொல்றாரு அவர். அதாவது ஸ்ரீமத் ராமாயணத்தை படிச்சேன்னாக்க முதல்ல வந்து there is an initial battle between ஸ்ரீராமா and ராவணன். அப்பவன் வந்து தன்னுடைய ஆயுதங்கள் எல்லாம் இழந்து, தன்னுடைய கிரீடத்தை இழந்து, அவன் வந்து ஒரு நிராயுத பாணியா நிக்கிறான். and ஸ்ரீராமன் could have killed him at that instant. ஆனா அப்ப வந்து ஸ்ரீராமன் இன்ஸ்டன்ட் என்ன சொல்றாரு அவர், நான் இப்போ உன்னை கொல்ல மாட்டேன், நீ போய் இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்றாரோ இல்லையோ. இன்னைக்கு போயிட்டு இன்னொரு நாளைக்கு வா, ஆயுதங்களோட வா, அப்ப வந்து நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரோ இல்லையோ. அதைத்தான் இந்த ஓட்டி அப்படிங்கிற மாதிரி, முதல்ல அவன் இப்ப நீ ஓடி போனி இன்னொரு நாளைக்கு வான்னு சொல்றாரோ இல்லையோ, அதைத்தான் ஓட்டின்னு சொல்றாரு அவர். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு நாள் பேட்டில் வந்து ஒரு வெங்கனை உய்த்து, ஒரு ஃபியர்ஸ் ஆரோ ஒன்ன விட்டு உய்த்தவன் அவனை கொன்னா, அவனுடைய 10 தலைகளை சிரச்சேதம் பண்ணானே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த இன்று போய் நாளை வா அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்பராமாயணத்துக்கு ரொம்ப அழகா சொல்றார். ராவணன் வந்து இந்த முதல்ல அந்த நாள்ல போட்ட சண்டையில வந்து அவன் தோத்துட்டு நிக்கிறான். எல்லா ஆயுதங்கள்லாம் கீழே போயிடுத்து, அவனோட கிரீடமே கீழே விழுந்துடுத்து. ரொம்ப கூச்சப்பட்டு so humiliated by that experience. அவனுக்கு வந்து கம்பன் சொல்றான், எப்படி இருந்ததுன்னு கேட்டாக்க, சுவாமி அது வந்து ஒரு சூரியன் இல்லாத பகல் எப்படி இருக்கும் அது மாதிரி இருந்தது, எப்படி சந்திரன் இல்லாத ராத்திரி ஒண்ணு எப்படி இருக்கும் அது மாதிரி இருந்தான் அவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ ராவணன் வந்து இந்த ஆயுதங்களை இழந்து, இந்த தன்னுடைய கிரீடத்தை இழந்து ஹியூமிலியேட்டடா நிக்கிறானே, அது எப்படி இருந்ததுன்னாக்க ஒரு சூரியன் இல்லாத ஒரு நாள்,
சந்திரன் இல்லாத ராத்திரி அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அந்த மாதிரி சொல்றாரு அவர். அதாவது எல்லிமைத்து எழும் மதியமும் ஞாயிறும் இழந்த அல்லும் ஒத்தனன் பகலும் ஒத்தனன். அல்லுனாக்க ராத்திரி, பகல்னாக்க பகல். சோ மதியம் இழந்த அல்லும் ஒத்தனன், சந்திரன் இல்லாத ராத்திரி மாதிரி இருந்தா, ஞாயிறும் இழந்த பகலும் ஒத்தனன், ஞாயிறு சூரியன் இல்லாத பகலையும் ஒத்த மாதிரி ஒத்தன் அப்படிங்கிற மாதிரி இருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அந்த சமயத்துல ஸ்ரீராமன் சொன்னா என்ன சொன்னா, ஆளையா உனக்கு அமைந்தன, உங்ககிட்ட இருக்கிற அமைந்திருக்கிற சைன்யம் இருக்கே அது எப்படி இருக்கு பாரு, அது செதறி கிடக்கு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அது எப்படி செதறி கிடக்காமனாக்க, ஒரு இந்த புஷ்பம் ஒண்ணு இருக்கே, பூளை புஷ்பம்னு ஒண்ணு சொல்லுவா, பூளை பூக்கள்னு. அந்த பூ வந்து பெரிய ஒரு ஹரிக்கேன் ஒண்ணு வந்து, பெரிய சூறாவளி, ஒரு ஹரிக்கேன் வந்து, பெரிய புயல் காத்து ஒண்ணு வந்து, அந்த புயல் காத்து வந்து அந்த புஷ்பங்களை ஒரு அரைஞ்சதுன்னா அப்படி இருக்கும். தட்ஸ் த எக்ஸாக்ட் வேர்ட் தட் ஹி யூசஸ். அமைந்தன மாருதம் அரைந்த, மாருதம்னாக்க காத்து, ஸ்பெசிபிக்லி ரெஃபர்ஸ் டு ஒரு பெரிய ஹரிகேன், அந்த மாதிரியான லெவல்ல உள்ள ஒரு காத்து சொல்றார். மாருதம் அரைந்த பூளை ஆயின கண்டனை அப்படின்னார். உன்னுடைய சைன்யம் எப்படி இருக்கு பாரு, ஒரு ஹரிகேன் அந்த மாதிரி ஒரு பெருங்காத்து வந்து, ஒரு சூறாவளி அந்த மாதிரி ஒரு புயல் காத்து வந்து நன்னா அந்த பூளை பூக்களை நன்னா ஒரு அறை கொடுத்ததுன்னா எப்படி இருக்கும், அந்த பூக்கள் எல்லாம் விழுந்து கிடக்குமே, அது மாதிரி உன்னோட சைன்யம் செதறி போய் கிடக்கு பாரு. அதனால நீ இன்னைக்கு போயிட்டு இன்னொரு நாளைக்கு வா. ஆளையா உனக்கு அமைந்தன, உனக்கு அமைஞ்ச சைன்யம் மாருதம் அரைந்த பூளை ஆயின, ஒரு புயல் காத்து வந்து அவர் அடிச்ச பூளைப்பூ மாதிரி ஆயிடுத்து பத்தியா, கண்டனை பாத்தியா, இன்று போய் போர்க்கு நாளை வா என நல்கினன். இன்னைக்கு போயிட்டு இன்னொரு நாளைக்கு வாப்பா, அப்ப பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீராமன் சொன்னானோ. ஸோ அந்த ஓட்டிங்கிறது இட் ரெஃபர்ஸ் டு தட், அந்த இன்று போய் நாளை வா அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு வெங்கனை. அப்புறம் இன்னொரு செகண்ட் டைம் பேட்டில் வச்சு அஃப்கோர்ஸ் இட் டுக் கேர் ஆஃப் ஹிம் ஃபுல்லி. அவனுடைய 10 தலையும் அறுத்து தள்ளிட்டாரு. அதுக்கு தான் ஓர் வெங்கனை, ஒரு ஃபியர்ஸ் ஆரோவால. ஓர்னாக்க லிட்டரலி நார்மலி ஓர்னாக்க ஒன்னுன்னு அர்த்தம். பட் ஐ ஆல்ரெடி மென்ஷன்ட் இட். அதாவது திவ்ய பிரபந்தங்கள்ல ஓர்னாக்க நாட் ஜஸ்ட் ஒன், த ஒன் அண்ட் ஒன்லி ஒன், அதுக்கு ஈடே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அது. ஸோ ஓர் வெங்கனை உய்த்தவன் அப்படின்னா அர்த்தம், உய்த்தவன்னாக்க ரிலீஸ் பண்ணவன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஓர் வெங்கனை, ஒரு ஃபியர்ஸ் ஆரோ, ஓர்னாக்க ஒன்னு மாத்திரம் இல்ல, தி ஒன் அண்ட் ஒன்லி ஒன், தி இன்காம்பரபிள் அப்படிங்கிற மாதிரி, இதுக்கு ஈக்குவலே கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு அஸ்திரத்தை விட்டவன் ஸ்ரீராமன். அப்படி இந்த அஸ்திரத்தினால 10 தலையும் உதிர வச்சுட்டான் அப்படிங்கிற மாதிரி. இது ஞாபகம் இருக்கு உங்களுக்கு, நம்ம மெய்விரத மான்மியம்ல இருந்து சுவாமி தேசிகனே இந்த வந்து ரொம்ப அழகா சொல்றாரு அவர். உத்தம மத்தலம மைத்த ஒரு தனுவின் உய்த்த கணையால் அத்திர அரக்கனுடைய பத்தும் ஒரு கொத்தன உதிர்த்த திரலோன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உத்தம அமர்த்தலம், உத்தமமான போர்க்களம். ஏன் போர்க்களத்தை போய் உத்தமம்னு சொல்றாருனாக்க, அதுலதான் தர்மம் கெட்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட். ஏன்னா தட்ஸ் வேர் ஈவில் கெட்ஸ் டிஸ்ட்ராய்டு. அதனால போர்க்களம், பேட்டில் ஃபீல்டு வந்து உத்தமம் அப்படிங்கிறார். உத்தம அமர்த்தலம் அமைத்த அந்த போர்க்களத்துல ஒரு எழில் தனவேன், ஸ்ரீராமனுடைய போ வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கான். எழில் தனவேன் உய்த்த கணையால், அதுல இருந்து விடப்பட்ட சரத்தினால அத்திர அரக்கன், அஸ்திரம் வச்சுட்டு இருந்த இந்த ராட்சசனான ராவணன் இருக்கானே, அவனுடைய முடி 10, அவனுடைய தலை 10 ஒரு கொத்தனை உதிர்த்த திரளும், ஒரு கொத்தா உதிர்த்துட்டான் சுவாமி அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றார். என்ன அழகா என்னோட கேடன்ஸ் பத்தில, உத்தம அமர்த்தலம் அமைத்த ஒரு தனுவின் உய்த்த கணையால் அத்திர அரக்கனுடைய 10 ஒரு கொத்தனை உதிர்த்த திரளோன் அப்படின்னு. அதைத்தான் திருப்பாணாழ்வாரன் சொல்றார். சதுரமாமதில் சூழ் இலங்கைக்கு இறைவன் தலைவத்து உதிர ஓட்டி ஓர் வெங்கனை உய்த்தவன். அப்படிப்பட்ட உய்த்தானே அந்த ஸ்ரீராமன், அவன் தான் இங்க ஸ்ரீரங்கத்துல இருக்கான். ஓத வண்ணன், ஓதம்னாக்க கடல்னு அர்த்தம், சமுத்திரம்னு அர்த்தம். அந்த ஓத வண்ணன், கடல் வண்ணன், கடல் போல நீல நிறமா இருக்கிற அந்த எம்பெருமான் இருக்கானே, அவன் தான் இதுல இருக்கான், ஸ்ரீரங்கத்துல இருக்கான். எப்படி இருக்கான், ஸ்ரீரங்கத்துல நிறைய சோலைகள்லாம் நிறைய இருக்கு, கார்டன்ஸ் நிறைய இருக்கு. அந்த கார்டன்ஸ்ல வந்து வண்டுகள் வந்து அழகா பாடிட்டு இருக்கும், ரொம்ப மதுரமா பாடிட்டு இருக்குமா. மதுரமா வண்டு பாட, மதுரமா வண்டு பாடனாக மதுரமாக வண்டுகள் பாடின்னு இருக்கான். பாட மாமயில், மாமயில்னாக்க குளோரியஸ் மயில்கள், மயில்கள்னாக்க பீகாக்ஸ், மயில்கள் ஆட. ஸோ ஸ்ரீரங்கத்துல வந்து வண்டுகள் வந்து சோலைகள்ல ரொம்ப மதுரமா பாடின்னு இருக்குகள், மயில்கள் வந்து குளோரியஸ் மயில்கள் வந்து ரொம்ப அழகா ஆடின்னு இருக்குகள். அப்படிப்பட்ட ஸ்ரீரங்கத்துடைய அம்மான், ஸ்ரீரங்கத்துடைய லார்ட் அவன், இவன் பெரிய பெருமாள் அவன். அவனுடைய திருவயத்துல இருக்க, அவனுடைய வெயிஸ்ட்ல இருக்க திருவயிறு, அதுல ஒரு உதரபந்தம் இருக்கு, அதுல ஒரு ஒட்டியானம் இருக்கு, மேகலா இருக்கு. அந்த மேகலா வந்து
அது வந்து என் உள்ளத்தில் நின்று உலாகின்றதே. அது வந்து சுவாமி அடியேனுடைய உள்ளத்துல இது அதிலே இருக்கு சுவாமி. அது அதை விட்டே போக மாட்டேங்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. என் உள்ளத்தில் நின்று என்னோட மனசுக்குள்ள நின்னுட்டு உலாகின்றதே, அங்கேயே சஞ்சரிச்சுட்டு இருக்கே சுவாமி, அதை விட்டு வெளியில போகாம அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். சரியா? சோ இதை வந்து நம்ம ஒரு தடவை இது பண்ணிடலாம், சாண்ட் பண்ணிடலாம். வழக்கம் போல அடியேன் வந்து ஒவ்வொரு ஃப்ரேஸையும் ரெண்டு தடவை சொல்லுவேன். முதல் தடவை சொல்றச்சே கேட்டுக்கோங்க, ரெண்டாவது தடவை சொல்றச்சே சேர்ந்து சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஃபுல் பாசுரத்தையும் சேர்ந்து சாதிப்போம் நம்ம. சரியா? சதுரமாமதில் சூழ் சதுரமாமதில் சூழ் இலங்கைக்கு இறைவன் தலைவத்து உதிரவோட்டி, இலங்கைக்கு இறைவன் தலைவத்து உதிரவோட்டி, ஓர் வெங்கனை உய்த்தவன், ஓர் வெங்கனை உய்த்தவன், ஓதவண்ணன், ஓதவண்ணன், மதுரமா வண்டு வாட, மதுரமா வண்டு வாட, மாமயிலாடரங்கத்தம்மான், மாமயிலாடரங்கத்தம்மான், திருவயிற்றுதரபந்தம், திருவயிற்றுதரபந்தம், என் உள்ளத்தில் நின்றுலாகின்றதே, என் உள்ளத்தில் நின்றுலாகின்றதே. ஃபுல் பாசுரம் சேர்ந்து சொல்லலாம். சதுரமாமதில் சூழ் இலங்கைக்கு இறைவன் தலைவத்துதிரவோட்டி, ஓர் வெங்கனை உய்த்தவன், ஓதவண்ணன், மதுரமா வண்டு வாட, மாமயிலாடரங்கத்தம்மான், திருவயிற்றுதரபந்தம், என் உள்ளத்தில் நின்றுலாகின்றதே. சரி, சொன்னோட வியாக்கியானம் பார்க்கலாம். சுவாமி தேசிகனுடைய வியாக்கியானம் பார்க்கலாம். ஸோ அவர் என்ன சொல்றாருனாக்க, சுவாமி தேசிகன் இந்த கீழே உள்ள வியாக்கியானத்துடைய சம்மரி மாதிரி, ஒரு சினாப்சிஸ் மாதிரி அவர் என்ன சொல்றாருனாக்க, முதல் 3 பாசுரங்கள் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நம்ம வந்து டீட்டெயில்டா ஃபர்ஸ்ட் பாசுரம் கத்துக்கச்சேயே அதுலயே திருமந்திரம் ஃபுல்லா அடங்கி இருக்குன்னு சொன்னார். வாஸ்தவம் தான். அது தவிர வந்து இப்ப நீங்க அந்த ஒவ்வொரு முதல் 3 பாசுரங்களுடைய முதல் எழுத்துக்களை பார்த்தீங்கன்னாக்கா அதுல வந்து அகாரம் உகாரம் அகாரம் வருது. அதனால அந்த first 3 பாசுரம்ஸ் வந்து celebrated akaram ukaram akaram, and therefore collectively they celebrated the first padam of திருமந்திரம். ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிறதுல வந்து முதல் பதம் என்னது, இந்த பிரணவம் ஓம்ங்கிறது, அதை செலிப்ரேட் பண்ணிட்டு. பட் இந்த 4வது பாசுரம் நம்ம கத்துக்கிறோமே இப்ப சதுரமாமதில் சூழ் இலங்கைக்கிரமன், அது அந்த பாசுரம் வந்து it celebrates the next padam of திருமந்திரம், which is நமஹ. ஓம் ஏற்கனவே முதல் 3 பாசுரங்கள் செலிப்ரேட் பண்ணியாச்சு. இப்போ ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற நமக அப்படிங்கறத வந்து செலிப்ரேட் பண்றது இந்த 4வது பாசுரம். fourth one celebrates நமக from திருமந்திரம். அது என்ன நமகன்னா என்ன அர்த்தம்? ந மம, என்னுடையது இல்லை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதுதானே முக்கியமானது. ஸ்ரீ வைஷ்ணவத்தோட முக்கியமானது ஒண்ணுமே என்னோடது இல்லை சுவாமி. அகம் மத்ரக்ஷண பரோ மத்ரக்ஷண பலம் ததா நமம ஸ்ரீபதேர் ஏவேத் ஆத்மானம் நிக்ஷிபேத் புதஹ. So aham namama, madrakshanam namama. So aham namama, aham madrakshana bharo, அது வந்து அது. ஸோ நானும் என்னுடையது இல்லை, என் மத்ரக்ஷண என்னை ரட்சிக்கிற பாரம் இருக்கே அதுவும் என்னுடையது இல்லை, என்னை ரட்சிப்பதால் வருகிற பலன் இருக்கே அதுவும் என்னுடையது இல்லை. எல்லாம் பின்ன யாருடையதுன்னு கேட்டா ஸ்ரீபதே ரேவே, ஸ்ரீபதேத்து எல்லாமே சேர்ந்தது அப்படின்னு. ஆத்மானம் நிக்ஷிபேத் புதஹ, புத்தி உள்ளவா, விவேகம் உள்ளவா, ஞானம் உள்ளவா வந்து தங்களுடைய ஆத்மாவை வந்து எம்பெருமானுக்கே சமர்ப்பிப்பா அப்படிங்கிறது. அதைத்தான் சுவாமி தேசிகன் சொல்றாரு. இந்த 4th verse வந்து நமக அப்படிங்கிற பதத்தை செலிப்ரேட் பண்றது. ஏன்னா ஒண்ணுமே என்னுடையது இல்லை அப்படிங்கிறத, அதாவது அகங்காரம் இருக்கக்கூடாது, மமகாரம் இருக்கக்கூடாதுங்கிறத சொல்றது. அது என்னாக்க ராவணனை பார்த்தேன்னாக்கா அவனுக்கு வந்து அகங்காரம் எக்கச்சக்கமா இருந்தது, மமகாரம் எக்கச்சக்கமா இருந்தது. அந்த அகங்காரத்தையும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க போறார். அவன் என்ன சொன்னான் அப்படிங்கிறத, ராவணன் என்ன சொன்னான், மால்யவான் கிட்ட என்ன சொன்னான்றத காமிக்க சொல்ல போறார். அதை வச்சிருந்து பாருங்க, இவனுக்கு எக்கச்சக்கமான இது அகங்காரமும் மமகாரமும் இருந்திருக்கு பார்த்தேளா. அதனால வந்து இந்த 4வது பாசுரம் அவன் அழிச்சதை சொல்றதுனால அந்த நமக அப்படிங்கிறதுனுடைய அர்த்தத்தை சொல்றது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ பார்க்கலாம் அது வந்து. ஸோ 4ஆம் பாட்டாலே
நனமே. சோ இதுல வந்து இவர் வால்மீகி ராமாயணத்துல உள்ள ஒரு ஸ்லோகத்தை சொல்றாரு அவர். சோ வால்மீகி ராமாயணத்துல வந்து ஒரு இடத்துல வந்து ராவணன் வந்து தன்னுடைய மந்திரியான மால்யவான் அப்படிங்கிறவன்கிட்ட சொல்றான். மால்யவான் கிட்ட சொல்றான், மால்யவானே இந்த பாரு, நான் வந்து ராமன் கிட்ட எல்லாம் சரணாகதி எல்லாம் அடைய போறது இல்ல. ஏன்னா எனக்கு வந்து நான் அடங்காத தலை இது, வணங்காத வணங்காமுடின்னு தமிழ்ல சொல்லுவா. அதாவது a head that doesn't bow, doesn't bow. சோ அதனால வந்து அதான் என்னுடைய தலையும் அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது என்ன சொல்றாருனாக்க, த்விதா பஜ்யேயம் அப்யேவம், இது பாருங்க, இது வந்து த்விதா பஜ்யேயம் அப்யேவம், த்விதானாக்க ரெண்டு பங்காக, ரெண்டு கூறாக, பஜ்யேயம் அப்படின்னாக்க even if I am cut. So even if I'm cut into two pieces, நனமேயம் து கஸ்யசித், கஸ்யசித்னாக்க ஒத்துருக்கும், நனமேயம் து, சோ நான் ஒத்துருக்கும் நான் வணங்க மாட்டேன். என்னுடைய இதை வந்து என்ன ரெண்டு கூறா யாராவது பிளந்து போட்டா கூட நான் ஒத்துருக்கிட்டையும் நான் வணங்க மாட்டேன். நான் அது என்னக்க ஏஷமே, இதுதான் என்னுடைய சகஜோ, என்னுடைய நேச்சர் அதுதான், தோஷக என்னுடைய தோஷம் அதுதான், என்னுடைய டிஃபெக்ட் அதுதான், ஸ்வபாவோ என்னுடைய சுபாவம் அதுதான், துரதிக்ரமக, துரதிக்ரமகனா இட்ஸ் டிஃபிகல்ட் டு ஓவர் கம் அப்படிங்கிற. ஸோ ராவணன் வந்து மால்யவான் கிட்ட சொல்றான், அந்த பாரு மால்யவான், நீ வந்து என்ன வந்து ராமன் கிட்ட போய் சரண்டர் பண்ணுன்னு சொல்ற, ஸ்ரீதேவி விட்டுடுன்னு சொல்ற, அந்த மாதிரிலாம் நான் பண்ண முடியாது. என்ன பை நேச்சர் நான் ஒரு வணங்கா முடியாதவன். என்னை யாராவது ரெண்டு பீஸா கட் பண்ணி போட்டாலும் நான் வந்து என் தலை ஒத்துக்கிட்டையும் வணங்க மாட்டேன். அதுதான் என்னுடைய நேச்சர், அதுதான் என்னுடைய தோஷம், அதுதான் என்னுடைய சுபாவம். இதை என்னால ஓவர் கம் பண்ண முடியாது அப்படிங்கிறான். சோ த்விதா பஜ்யேயம் அப்யேவம் நனமேயம் து கஸ்யசித் ஏஷ மே சஹஜோ தோஷः ஸ்வபாவோ துரதிக்ரமஹ, துரதிக்ரமஹ. சோ இது சுவாமி தேசிகன் இதை கோட் பண்றார். சுவாமி இதுல பார்த்தேளா, இல்ல உங்களுக்கு என்ன தெரியுது இல்ல இருந்து பார்த்தேன்னாக்க, இதுல பார்த்தேன்னாக்க உங்களுக்கு தெரியாது அவன் வந்து ஒரு அகம்பாவம் பிடிச்சவன் அப்படிங்கிறது நல்லா தெரியறது இல்லையா? அப்படி அகம்பாவம் பிடிச்சவன் வந்து அழிஞ்சான். அதைத்தான் திருப்பாணாழ்வார் சொல்றார். அதனால அந்த விதத்துல வந்து இது மமக நமக அப்படிங்கிற பார்ட் ஆஃப் தி திருமந்திரத்தை அவர் குளோரிஃபை பண்ற மாதிரி சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு. அதை என்று 4ஆம் பாட்டாலே இந்த இதை கோட் பண்ணி சொல்றாரு. அது இந்த நனமேயம் அப்படிங்கிறது, நனமேயம் து கஸ்யசித் அப்படிங்கிறது சொல்றார் அவர். என்ற வனங்களில் வனங்கள் அரக்கனை, வணங்காமல் இருக்கிற ராட்சசனை தலை சாய்த்து அவனை கொன்னுட்டு அப்புறம் இன்னொரு ஸ்லோகத்தையும் கோட் பண்றார் அவர். அது என்னன்னாக்க, அதாவது ராவணனை வந்து வதம் பண்ணார், வாஸ்தவம் தான். ராவணன்கிறது ஒரு ராட்சசன் தான். ஆனா நம்ம எல்லாருக்கிட்டையும் எல்லாருடைய மனசுலயும் ஒரு 10 தலை ராட்சசன் ஒருத்தன் இருக்கான். அந்த ராட்சசனை அந்த ராட்சசனையும் அவர் தான், ஸ்ரீராமன் தான் கொல்றார் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். நம்மளோட மனசுல மாத்திரம் இல்ல, யோகிகளோட மனசுலயே ஒரு 10 தலை உள்ள ராட்சசன் இருக்கான். அந்த ராட்சசனை விவேகம் அப்படிங்கிற அம்புகளால ஸ்ரீராமன் தான் வாழ கொன்னு போடுறான் அப்படின்னு. நம்மளோட மனசுக்குள்ள, யோகிகளோட மனசுக்குள்ள என்னது 10 தலை ராட்சசன் இருக்கான்னு கேட்டேன்னாக்க, இந்த இந்திரியங்கள் 10 இந்திரியங்கள் வந்து, அதாவது ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள்னு இருக்கோ இல்லையோ, அந்த இது 5 அது 5 10 ஆயிடுறது. அந்த 10 இந்திரியங்கள் வந்து 10 தலை உள்ள ராவணன் மாதிரி, அதுகள் வந்து 10, அதான் சொல்றாங்க யோகிஸ் மைண்ட்ஸ் வந்து they are like ராவணா, they are 10-headed. அதை என்னக்கா they are 10 இந்திரியாஸ் அப்படிங்கிற மாதிரி. அது மாத்திரம் இல்ல, கோரம் அப்படிங்கிற மாதிரி சொல்றது, அதுகள் வந்து கோரமா இருக்கும் அதுகள் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் எம்பெருமான் வந்து அதை வந்து அந்த அந்த ராட்சசனை, நம்ம மனசுல உள்ள ராட்சசனை இருக்க ராவணன் இருக்கானே, அந்த ராவணனையும் அந்த எம்பெருமான் தான் வித் கிளஸ்டர் ஆஃப் ஆரோஸ் அவனையும் கொன்னு போடுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். So அந்த விதத்துல ராவணன்கள் don't think that it happened only in the time of Srimad Ramayana. It's happening every day, even today அப்படிங்கிற மாதிரி. நம்ம மனசுல உள்ள இந்திரியங்கள் வந்து 10 தலை ராவணன் மாதிரி இருக்கு. அந்த 10 தலை ராவணனை கொன்னு போடுறதும் அவன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். தசேந்திரியானனம் கோரம், தசேந்திரியானனம்னாக்க 10 இந்திரியங்கள் வந்து 10 தலை ராவணன் மாதிரி இருக்கு. அதுகள் கோரமாக இருக்கு. அந்த கோரம்னாக்க ட்ரெட்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லுவோம் மூலி, அது மாதிரி கோரம். யோ மனோ ரஜனீச்சரம் விவேக சரஜாலேன, விவேகம் அப்படிங்கிற ஷர கூட்டத்தினால, விவேக சரஜாலேன
சமம் நயதி யோகினாம். அந்த யோகிகளோட மனசுல அழிச்சு போடுறதும் ஸ்ரீராமன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். சோ அதைத்தான் சொல்றாரு, தசேந்திரியானனம் கோரம் என்கிறபடி அப்படின்னு சொல்றாளோ இல்லையோ, இந்த சாத்வத சம்ஹிதையில போட்டிருக்கோம் இல்லையோ, அப்படிங்கிற மாதிரி முமுட்சுக்களுடைய மனசு அது அகங்கார மமகார தூஷிதம் ஆகாதபடி, அகங்காரம் மமகாரம் அதனால தூஷிதமாகாதபடினா கெட்டு போகாதபடி பண்ணி கொடுக்கிற சக்கரவர்த்தி திருமகன் அவன். அன்னைக்கு ராவணன் அழிச்சான்னு மாத்திரம் நினைச்சுக்காதீங்க, 10 தலை உள்ள ராட்சசன் நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கான், அவனுக்கு தொடர்ந்து அழிச்சுட்டு இருக்கான் அந்த சக்கரவர்த்தி திருமகன். அந்த சக்கரவர்த்தி திருமகனுடைய சரித்திரத்தை முன்னிட்டு நானும் என்னுடையதன்று மற்றும் என்னுடையது ஆவன ஒன்றுமில்லை. அதாவது நானுங்கிறதும் என்னுடையது இல்லை, என்னுடையதுன்னு சொல்றேனோ இல்லையோ அதுவும் என்னுடையது இல்லை அப்படிங்கிற என்ன அழகா சொல்றாரு பாருங்க. இதுதான் அமிர்தா சுவாதின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த அவதாரிக்கையில பார்த்தோம். யான் எனது என்பது ஒன்று இல்லை, என் செய்வது அவனை எல்லால் அப்படின்னு. யான்ங்கிறது ஒண்ணுமே இல்லை, அதாவது இட்ஸ் நாட் மைன். நான் சொல்றது என்னோடது இல்லை, எனது என்பது ஒன்று இல்லை. எனதுன்னு சொல்றேன், என்னுடையதுன்னு சொல்றேன், அதுவும் என்னுடையது இல்லை, எனது ஒன்று இல்லை. என் செய்வது அவனை இல்லால், அவனை விட்டா ஒண்ணுமே பண்ண முடியாது சுவாமி, அதனால எல்லாமே அவனுடையதுதான் அப்படிங்கிற மாதிரி நானும் என்னுடையதன்று மற்றும் என்னுடையது ஆவன ஒன்றுமில்லை என்கிற நமசில் அர்த்தத்தை மறைபொருளாக அனுசந்திக்கிறார் ஆகுமாம். அதை இன்டிரெக்டா அந்த ஆழ்வார் எவ்வளவு அழகா சொல்றார் பார்த்தேளா சுவாமி. இந்த ராவணனுடைய சரித்திரத்தை சொல்லி அவனுடைய அகங்கார மமகாரம் அழிஞ்சுது, அதனால அது இந்த நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தோட பதத்துக்கு அது ஈக்குவலா இருக்கு பார்த்தேளா அப்படின்னு சுவாமி தேசிகன் ரொம்ப அழகா எடுத்து காமிக்கிறார் அவர். சோ அடுத்த ஃப்ரேஸ் இலங்கைக்கு இறைவன் தலை 10 உதிர. சோ அந்த இலங்கைக்கு இறைவன் தலை 10 உதிர, அதே பேசிக்கலி சேம் ஐடியா. அதுல என்னன்னாக்க இந்த லங்கையோட ராஜாவான ராவணனுடைய 10 தலைகளும் உதிர அப்படின்னு அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதை வியாக்கியானம் பண்றச்சு என்ன சொல்றாரு அவர்னாக்க, அவருக்கு சுவாமி தேசிகனுக்கு ராவணன் மேல எக்கச்சக்கமா கோபம் வருது. அதாவது ஸ்ரீ ஆண்டாள் சொல்றா, மனத்துக்கினியான்னு அவள் ஸ்ரீராமனை சொல்றா, ஸ்ரீ ஆண்டாள். பட் அந்த மனத்துக்கினியான்னு சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொல்ற, சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் தரவாயின்னு சொல்றாளோ இல்லையோ. சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற, தென்னிலங்கைக்கு ராஜாவான ராவணனை அழிச்சவன். அதுவும் எப்படி அழிச்சான், சினத்தினால். அவனுக்கு எக்கச்சக்கமா கோபம் வந்துருது சுவாமி. இவ்வளவு சாந்தமான ரூபமான ஸ்ரீராமனுக்கு அவனுக்கு எக்கச்சக்கமா கோபம் வந்துருது, அதனால்தான் சினத்தினால் அப்படின்னு ஸ்ரீ ஆண்டாள் சொல்றான். யாருக்கு கோபம் வராது? ஒய்ஃபை கிட்னாப் பண்ணிட்டு போனாக்கா யாருக்கு கோபம் வருது? ஆனாக்கா சாந்தமே உருவான ஸ்ரீராமனுக்கு கோபம் வந்துனாக்கா தட்ஸ் நியூஸ் வேர்தி இல்லையா? அடியனுக்கு கோபம் வந்துனாக்கா தட்ஸ் நாட் நியூஸ் வேர்தி. பட் ஸ்ரீராமனுக்கு கோபம் வந்ததுனாக்கா அது இட்ஸ் ஆட் டு பி இன் தி ஹெட்லைன்ஸ். அது மாதிரி சோ அது ஆண்டாளுக்கே கோபம் வருது. சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற அப்படின்னு சொல்ற தேசிகனுக்கு எக்கச்சக்கமா கோபம் வருது. ஏன்னா அவர் சொல்ற, சுவாமி அவனுக்கு எவ்வளவு சான்ஸ் இருந்தது சுவாமி, ஒரு நல்லவன் ஆறதுக்கு, எல்லாத்தையும் அவன் இது பண்ணிட்டானே, ரிஜெக்ட் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்றாரு. அதுதான் அவர் வியாக்கியானத்துல சொல்றாரு, ஹவு இன்காரிஜிபிள் ஹி வாஸ் அப்படிங்கிறத அவர் எடுத்து சொல்றாரு வியாக்கியானத்துல. பெருமாள் பெருமையை அறிந்து, பெருமாள்னாக்க பை தி வே பெருமாள்ங்கிறது ஜெனரிக்கலி இட் ரெஃபர்ஸ் டு எம்பெருமான், பட் ஸ்பெசிபிக்கலி இட் ரெஃபர்ஸ் டு ஸ்ரீராமன். இப்போ பார்த்தீங்கன்னா குலசேகர ஆழ்வாருக்கு அவருக்கு ஸ்ரீராமன் மேல எக்கச்சக்கமா பிரியம் உண்டு. அதனாலதான் அவருக்கு பெருமாள், அவருடைய பிரபந்தத்துக்கு பேர் பெருமாள் திருமொழின்னு பேர். ஏன்னா பெருமாள்னா அவருக்கு ஸ்ரீராமன் மேல அவருக்கு நிறைய பிடிப்பு உண்டு இல்லையோ, அதனாலதான். சோ பெருமாள்னு இங்க சொல்றது ஸ்ரீராமனை ஸ்பெசிபிக்கா சொல்றது. பெருமாள் பெருமையை அறிந்து வைத்தும், ராவணனுக்கு இந்த ஸ்ரீராமனுடைய பெருமை, அவனுடைய குளோரி, வைபவம் நல்லா தெரியும் அவனுக்கு. ஆனாலும் அவனுக்கு கண்டு மதிகெட்டான்படியே அவனுக்கு புத்தி கெட்டு போயிருந்தது. ஏன்னாக்க அவர் ஒரு ஸ்லோகத்தை கோட் பண்றார், வால்மீகி ராமாயணத்துல கோட் பண்ணி அந்த அடிய ஸ்லோகத்தை உங்களுக்கு சொல்ல போறேன். என்ற தாய் வாய் சொல்லும் அப்படின்னு சீதாதேவி, ஜெகன் மாதாவான சீதாதேவி அவனுக்கு புத்திமதி சொன்னா அதையும் அவன் இது பண்ணிட்டான், அதை ரிஜெக்ட் பண்ணிட்டான். அதை அது மாத்திரம் அல்ல, அதாவது சீதாதேவி சொன்னது அசோகவனத்தை சொன்னது ஒரு ஸ்லோகத்தை கோட் பண்ண போறார், அதை அடியனை எடுத்து சொல்ல போறேன். இன்னொன்னு என்னன்னாக்கா, அங்கதனை தூது அனுப்பினானோ இல்லையா ஸ்ரீராமன், அப்பவும் ஸ்ரீராமன் அவனுக்கு புத்திமதி சொன்னான், அந்த பாரு நீ சீதை திருப்பி கொடுக்கலன்னா ராட்சச வர்க்கத்தையே நான் அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி விட்டான் என்று பெருமாள் அருளி செய்து விட்டா அப்படி சொன்னது. அப்பவும் கூட
அப்படி இந்த பரமஹிதமான பாசுரத்தையும் அனாதரித்துனாக்க ரிஜெக்ட் பண்ணி இளைப்பாரி நாளை வா என்று விட. இவ்வளத்தையும் சொல்லியிருக்கா சீதாதேவி, சொல்லியிருக்கா ஸ்ரீராமனும். இன்னொரு தூரம் முதல்ல ஹனுமான தூது விட்டான், அப்புறம் அங்கதனை தூது விடுறச்சே கூட சொன்னான் அவன். அப்ப கூட அவனுக்கு சான்ஸ் இருந்தது சுவாமி, அப்பவும் அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டான். பார்த்தேடா எவ்வளவு புத்தி கட்டவன் அப்படின்னு சுவாமி தேசிகனுக்கு எக்கச்சக்கமா கோபம் வருது. சோ என்ன சீதாதேவி என்ன சொன்னாங்கிறது பார்க்கலாம். சீதா வந்து ராவணன் கிட்ட சொல்றா, அசோகவனத்துல வந்து சீதைக்கும் ராவணனுக்கும் கான்வர்சேஷன் நடக்கிறதோ இல்லையோ, அவ என்ன சொல்றா, சீதை சொல்றா, இந்த பாரு, அவன் உனக்கு வந்து உனக்கு உசுர் வாழணும் அப்படிங்கறதுல வந்து உனக்கு வந்து ஆசை இருந்ததுனாக்க, சோ எதி ஜீவித்தும் இச்சசி, எதி இஃப் ஜீவித்தும் இச்சசி, ஜீவிக்கிறதுல உனக்கு விருப்பம் இருந்ததுனா, இச்சை இருந்ததுனாக்க நீ என்ன பண்ணணும்னாக்க, தேன மைத்ரி பவது தே, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ கல்டிவேட் பண்ணிக்கோ. தேன மைத்ரி பவது தே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னாக்கா இந்த ஸ்ரீராமன் அவன்கிட்ட என்ன, ஸ்ரீராமன் கிட்ட சொல்றா, ஸ்ரீராமன் கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ கல்டிவேட் பண்ணிக்கோ. இஃப் யூ ஹேவ் எனி டிசைர் டு லிவ் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றா. எதி ஜீவித்தும் இச்சசின்னு சொல்றா. ஏன்னாக்கா இந்த ஸ்ரீராமன் இருக்கான, அவன் ரொம்ப நல்லவன். அவன் விதித சஹி தர்மஜ்ஞ, விதித்தனாக்கா he is famous, அதாவது he is known as தர்மவான், சஹி தர்மஜ்ஞ, தர்மவான் அவனுக்கு எல்லாரும் சொல்றா. அது மாத்திரம் அல்ல, சரணாகத வத்சலக, சரணம் அடைஞ்சவாகிட்ட அவன் நன்னா அன்பு காமிப்பான், அவளை நன்னா ப்ரொடெக்ட் பண்ணுவான் அப்படிங்கிறது. அதனால வந்து உனக்கு வந்து உசுர் வாழணும்னு ஏதாவது ஆசை இருந்ததுன்னாக்க அவங்ககிட்ட நீ ஃப்ரெண்ட்ஷிப்பை கல்டிவேட் பண்ணிக்கோ, இந்த மாதிரி இந்த என்மிட்டியை கல்டிவேட் பண்ணிக்காது அப்படின்னு சொல்றேன். விதித சஹி தர்மஜ்ஞ சரணாகத வத்சலஹ தேன மைத்ரி பவது தே யதி ஜீவித்தும் இச்சசி அப்படின்னு சீதை அவனுக்கு புத்திமதி சொல்றா. அசோகவனத்துல ராவணன் அதையும் கேட்கல. ராமன் வந்து அங்கதன் கிட்ட போய் தூது போய் சொல்லு, ஒரு லாஸ்ட் சான்ஸ் கொடுக்குறேன், இப்போவாவது சீதையை திருப்பி கொடுத்துட்டேன்னாக்க நான் அவனை சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஒரு ஸ்லோகம் சொல்லி அனுப்புறான். அந்த ஸ்லோகத்தை வந்து இங்க இருக்கு. அது என்ன சொல்றான்னாக்க, ஸ்ரீராமன் சொல்றான், இந்த உலகத்துல இருக்கு இல்லையா, உலகத்துல இருக்கிற எல்லா ராட்சசர்களையும் பூண்டோட ஒழிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அராட்சசமிமம் லோகம் கர்த்தாஸ்மி நிஷிதை ஷரைஹி, நிஷிதை ஷரைஹி, என்னுடைய கூர்மையான சரங்களால அம்புகள்னால, அராட்சசமிமம் லோகம் கர்த்தா, இந்த உலகத்திலே ராட்சசர்களே இல்லாதபடி நான் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் ஸ்ரீராமன். நச்சேத் சரணம் அப்யேஷி, if you do not seek my refuge or clemency, மாமுபாதாய மைதிலீம், by returning சீதா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். மாமுபாதாய மைதிலீம். ஸோ இந்த மைத்திலிய சீதையை என்கிட்ட திருப்பி கொடுக்கலனாக்க, திருப்பி கொடுத்து என்னுடைய சரணத்தை நீ சீக் பண்ணலனாக்க, என்னுடைய ரெஃப்யூஜ் கிளமென்சியை சீக் பண்ணலனாக்க, நான் அந்த உலகத்துல ராட்சசர்களே இல்லாதபடி பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அராக்ஷசமிமம் லோகம் கர்த்தாஸ்மி நிஷிதை ஷரைஹி நச்சேத் சரணம் அப்யேஷி மாமுபாதாய மைதிலீம் அப்படின்னு சொல்றான். அதுதான் சுவாமி தேசிகன் கோட் பண்றார். என்று பெருமாள் தாய்வாய் சொல்லியும் அவன் கேட்கல, பெருமாள் அருளி செய்து விட்ட பரமஹிதமான பாசுரத்தையும் வார்த்தைகளையும் அனாதரித்து அதை ரிஜெக்ட் பண்ணி இளைப்பாரி. அது மட்டும் இல்ல சுவாமி, அவன் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த பேட்டில் வந்து அவன் தோத்து போனா, அப்புறம் வந்து சொன்னாரோ இல்லையோ, இன்று போய் நாளை வான்னு சொல்றாரோ இல்லையோ, அப்ப கூட he had a chance to say okay, I surrender, I'll return சீதைன்னு சொல்லியிருக்கலாம். அப்பவும் இல்லை, இளைப்பாரி நாளை வா என்று விட அப்படின்னு இளைப்பாரி அதை ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு வா அப்படின்னு ஸ்ரீராமன் சொல்ற. நானாதே போய் அப்படியும் என்ன பண்ணா, இவனுக்கு புத்தி வந்ததா இல்லையே சுவாமி, நானாதே போய் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம போய் மண்டோதரி முதலான பெண்கள் முகத்திலே விழுத்து, தன்னுடைய ஒய்ஃபான மண்டோதரி அப்படிங்கிற மற்ற எல்லா பெண்கள் முகத்துல, எந்த ஒரு டிஃபீட்டட் ஆம்பளைக்கு வந்து இந்த மாதிரி பெண்கள் முகத்துல முழிக்கிறதுக்கு இது தைரியம் இருக்கும்? அவனுக்கு வெக்கமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றார். மண்டோதரி முதலான பெண்கள் முகத்திலே விழித்து தன்னில் பெரிய தம்பியையும், தன்னுடைய தம்பியான கும்பகர்ணன், பெரிய தம்பின்னா என்ன அர்த்தம், அவனை விட ராவணனை விட பலம் ஜாஸ்தியா அவனுக்கு கும்பகர்ணனா, பலத்தில் அவனோட பெரியவனா, அதனால்தான் தன்னில் பெரிய அப்படின்னு சொல்றார். தன்னில் பெரிய அவனை விட பலசாலியான தம்பியான கும்பகர்ணனையும் அவனுடைய மகனான இந்திரஜித்தையும் பட கொடுத்து அவளை அழிய விட்டுட்டான். அவளை நீங்க போய் சண்டை போடுங்கன்னு சொல்லி அவளை அழிய விட்டுட்டான். அவன் பாருங்க எவ்வளவு புத்தி இல்லாதவன்.
அதுக்கப்புறம் தான் சாவேராக வந்து அவனே வந்து சாவுக்கு துணிஞ்சு வந்து என்ன பண்ணானாக்க பிரதிஹத சர்வாஸ்திர நான பின்பும் எல்லா அஸ்திரங்களையும் இழந்த பின்பும் சினம் தீராதே, அவனுக்கு கோபம் தனியில, அப்படின்னு புத்தி மாறல, சேவக பிச்சு ஏறி, அதாவது மதம் பிடிச்சு ஏறின்னு அர்த்தங்க, நின்ற ராவணனை, அவன் அப்படிப்பட்ட ராவணன் வந்து சுவாமி அழிச்சார் அப்படிங்கிறதுக்கு இவர் சுவாமி தேசிகன் வந்து வியாக்கியானம் கொடுக்கிறார். சுவாமி தேசிகனுடைய இது அவருக்கு எவ்வளவு ராவணன் மேல கோபம் வருதுங்கிறத பார்த்து தாயார் சொன்னார் கேட்கல, ஸ்ரீராமன் அங்கதன் மூலமா தூது விட்டான் கேட்கல, இன்று போய் நாளைவான்னு சொல்லலாம் அப்படியும் கேட்கல, தன்னுடைய தம்பி கும்பகர்ணன் ஒழிஞ்சு போனா அப்பவும் மைண்ட் சேஞ்ச் பண்ணல, இந்திரஜித் ஒழிஞ்சு போனா அப்படியும் சேஞ்ச் பண்ணல, அப்படின்னு வரிசையா சொல்றாரு அவர். இவ்வளவு நிறைய சான்ஸ் யாராவது கொடுப்பாளா சுவாமி, அப்படி கொடுத்தும் இவனுக்கு புத்தி வரலையே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். சரியா? ஐ திங்க் இந்த பாயிண்ட்ல நம்ம இன்னைக்கு ஸ்டாப் பண்ணலாம். வில் ஜஸ்ட் ஃபினிஷ் வித் சர்வ தர்மான் பரித்யஜ்ய, அது சொல்லிடலாம். ஒரே ஒரு செகண்ட். Let me go to that slide. சரி, இது எல்லாருமே சேஞ்ச் சொல்லலாம். அதை சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் வ்ரஜ அஹம் த்வாம் சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுசஹ மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக. ஸ்ரீ ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து.